அடடா தமிழா எடடா படைனி அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைவரி தொடடா போரை விடடா கனைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் நகர தமிழ்நாடு திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் வெள்ளியங்கிரி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற கலை ராசேந்திரன், கு வெங்கடேஸ்வரன், சேரன், கணேசு, பாசுகா, குமார், கண்ணன் ஆகிய தோழர்களே, தமிழனுக்கென்று ஒரு நாடு கிடைக்க 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிருந்து தமிழீழ வரலாற்றில் தன் பெயரை பதிவு செய்து கொண்டிருக்கிற என் இனிய நண்பர் தமிழ்நாடு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே, அவரோடு தொடர்ந்து பணியாற்றி தமிழ்கூறு நல்லுலகில் தன் பெயரை பதிவு செய்திருக்கிற என் இனிய நண்பர் துணை பொதுச் செயலாளர் ஆறுசாமி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிற அன்பு நண்பர் இரா மனோகரன் அவர்களே, தமிழ்நாடு பகுத்தறிவாளர் பேரவையினுடைய இரா மோகன் அவர்களே, மாவட்ட தலைவர் ஐயா நாச்சிமுத்து அவர்களே, மாவட்ட செயலாளர் கரு மலையப்பன் அவர்களே, தமிழ்நாடு பகுத்தறிவாளர் பேரவையினுடைய விசயராகவன் அவர்களே, ஆனைமலை ஒன்றிய செயலாளர் நாகராஜ் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அவர்களே, ஆனைமலை நகர செயலாளர் பல முருகானந்தம் அவர்களே, சபரி, சம்பத், லிங்கசாமி, ஆதி, நன்றியுரை ஆற்ற இருக்கிற ராசேந்திரன் உள்ளிட்ட தோழர்களே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் சொல்லி அழைத்து பேசத்தக்க அளவிற்கு பெருமை பூண்டு கூடியிருக்கிற கருஞ்சட்டை பட்டாளத்தை சேர்ந்த முன்னணி வீரர்களே, கூடி குழுமி இருக்கிற பேரன்பு கொண்ட பெரியோரே, என்பற்ற தாய்மாரே, நல்லிளங்காளையரே, வணக்கம். தமிழ்நாடு பூராவிலேயும் நான் பார்த்து வருகிறேன், இளைஞர்களை பார்த்து வருகிறேன். எங்கள் ஊரிலே ஒருவருக்கு 35 அகவையாக திருமணம் ஆகவில்லை. ஏனடா திருமணம் ஆகவில்லை என்று கேட்டேன். நான் பார்க்கிற மாதிரி ஒரு பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னான். எப்படி பெண் வேண்டும் என்று நான் கேட்டேன். குஷ்புவை போன்ற கன்னம் வேண்டும், ரோஜாவை போன்ற இதழ்கள் வேண்டும், சிம்ரனை போன்ற இடுப்பு வேண்டும், ரம்பாவை போன்ற கால்கள் வேண்டும் என்றவன் சொன்னான். அரசமரத்தடியிலே இருக்கிற பிள்ளையாருக்கு திருமணமானாலும் ஆகும், உனக்கு ஆகாது என்று நான் அவனிடத்திலே சொன்னேன். திரைப்படத்தாலே தீந்தமிழ்நாட்டு இளைஞர் கூட்டம் தீந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு கோடீஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக போட்டால் 5 லட்சம் இருக்கிறது. அதனாலே அமெரிக்க அரசாங்கம் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறது என்று சொன்னால், அமெரிக்க அரசாங்கத்தை போல் வேலை கொடுக்கிற தனியார் நிறுவனங்கள் அமெரிக்காவிலே 400 இருக்கிறது. ஜப்பான் அணு வீச்சாலே ஜப்பான் பாதிக்கப்பட்டது. ஜப்பானில் லட்சக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். இந்நேர வரையிலே பாதிப்பு இருக்கிறது. இப்போதும் இந்த மண்ணிலே பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாய்த்தான் பிறக்கிறார்கள். ஜப்பானிலே சமமான மண் கிடையாது, விளைச்சல் கிடையாது. ஆனால் ஜப்பானிலே வறுமை இல்லை. என்ன காரணம்? ஜப்பானிலே அறிவியல் அறிஞருடைய புத்தகத்தை போட்டால் லட்சக்கணக்கிலே இருக்கிறது. சோனி அவருடைய புத்தகம் போட்டால் 1 லட்சத்துக்கு மேலே விற்பனை ஆகிறது. அறிவியல் அறிஞர் புத்தகத்தை படிக்கிறான், அறிவியலிலே கண்டுபிடிப்பு நிகழ்த்துகிறான், வறுமை போகிறது. அமெரிக்காவிலே பணக்காரன் புத்தகத்தை படிக்கிறான், பணக்காரன் ஆகிறான், வறுமை போகிறது. அவன் அறிவியலாளரை பின்பற்றினான், அவன் பணக்காரனை பின்பற்றினான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் திரைப்படக்காரனை பின்பற்றி கிடக்கிறார்கள், தீர்ந்து போய் கிடக்கிறார்கள். பெரியவர்களை பார்க்கிறேன். என் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் 80 வயதான தாத்தா இது மாதிரியெல்லாம் நம்முடைய ஊர்ல பிள்ளைகள் எல்லாம் படம் பார்த்து கெட்டு போகிறார்களே, திருத்தக்கூடாதா என்று நான் கேட்டேன். பாட்டி உள்ளே இருந்து வெளியே வந்து தாத்தாவை திட்டினார். தாத்தாவை என்ன என்று கேட்டேன். குடிமொழிகி போய்விட்டதடா பேராண்டி, இந்த கிளவியாலே குடிமொழிகி போய்விட்டது என்று சொன்னார். நான் பாட்டியை கேட்டேன், தாத்தா குடிமொழிகி போய்விட்டது என்று சொல்கிறாரே, என்ன பாட்டி என்று கேட்டேன். பாட்டி சொன்னால், இந்த கிழவன் வாங்கி வைத்திருந்த மேல்நாட்டு மதுவையை எல்லாம் தண்ணீருக்குள் தூக்கி போட்டு விட்டேன், கிணற்றுக்குள் போட்டு விட்டேன், அதுதான் குடிமொழிகி போய்விட்டது என்று கிழவன் பிறற்றுகிறான் என்று பாட்டி சொல்லுகிறார். கிழவன் குடியிலே மூழ்கி போய் கிடக்கிறான், அவன் குடி மூழ்கி போய்விட்டது என்று எனக்கு சொல்லுகிறான். அரசியல்வாதிகளை பார்க்கிறேன், தலைவர் பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன், தலைவர்கள் எல்லாரையும் பார்க்கிறேன். பெரிய கட்சியிலே இருந்து சின்ன கட்சி வரையிலே இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்க்கிறேன்.
நீங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா? இந்த கொள்கைகளை சொல்லி இந்த இளைஞர் கூட்டத்தை திருத்தக்கூடாதா என்று கேட்டால், அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கே நேரம் போதாமல் இருக்கிற காரணத்தால் கொள்கைகளை சொல்வதற்கு நேரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்களிடத்திலிருந்து வருகிறது. இன்னொரு பக்கத்திலே அந்த தலைவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு தலைவர்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு பெரிய கட்சி, நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நாம் ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனி கட்சியாக வாக்கு எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவிற்கு தான் இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவிற்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த அதிமுக கட்சியை நான் பார்க்கிறேன். அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏதும் அறியாத அப்பாவி தமிழனே, நல்ல தொண்டனே, அதிமுகவினுடைய உண்மையான தொண்டனே, உன்னை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு என்ன செய்தார் என்று ஒருமுறை எண்ணிப்பார். பாயும் புலிகளுக்கு 10 கோடி வாரி வழங்கிய வள்ளல் அல்லவா எம்ஜிஆர்? விடுதலை புலிகளுக்கு 10 கோடி வழங்கியவர் அப்பா எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆருடைய அடிமை பெண், எம்ஜிஆரின் பேராலே கட்சி நடத்தி கொண்டிருக்கிற கொள்ளைக்காரி ஜெயலலிதா இன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவு என்று சொல்லி தமிழ்நாட்டில் தனக்கு ஆதரவு திரட்ட பார்க்கிறாரே. எந்த விடுதலை புலிகள் தோளிலே எம்ஜிஆர் கை போட்டிருந்தாரோ, எந்த விடுதலை புலிகளுக்கு எம்ஜிஆர் 10 கோடி வாரி வழங்கினாரோ அது தவறென்று எம்ஜிஆரின் பின்னாலே கட்சி நடத்துகிறவள், எம்ஜிஆரின் எட்டையிலே வைத்து குறைப்பு நடத்துகிறவள் இந்த மண்ணில் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே அதிமுக தோழனே, தமிழ்நாட்டு என் அண்ணன் தம்பியை உன்னை கேட்கிறேன், எம்ஜிஆர் செய்தது தவறென்று எம்ஜிஆர் பின்னாலே வந்த ஜெயலலிதா சொல்லி கிடக்கிறாரே, இதுதான் எம்ஜிஆர் கொள்கையை கடைபிடிப்பதா? இன்னொரு கட்சி, நான் 25 ஆண்டு காலம் தூக்கி இந்த தோளெல்லாம் காய்த்து போன கட்சி. அந்த கட்சி இந்தியை எதிர்க்க சொன்னது. இந்தியை எதிர்த்து நான் சின்ன பிள்ளையா இருந்த போது காவல்துறையிலே அடிவாங்க தொடங்கி இன்னேற வரையில காவல்துறைக்கு எனக்கு ஒரு மாமன் மச்சான் உறவு தொடர்ந்து அவர் அவ்வப்போது அரசு விருந்தினராக அழைத்து போய் என்னிடத்திலே அரசாங்கம் அந்த காலத்தில் பட்ட கடன் போல் இருக்கிறது, ஆண்டு கணக்கிலே சோறு ஓடுகிறார்கள், எல்லா சிறைச்சாலையும் காட்டுகிறார்கள், ஒரு சிறையும் விடமாட்டார்கள் போல் இருக்கிறது. நான் அரசு விருந்தாளியாகவே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த கட்சியிலே பழகிய பழக்கம். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு நான் வந்தேன். நான் திமுக தோழர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை எல்லாரையும் விட எனக்கு அதிக உரிமை இருக்கிறது. நான் எந்த கட்சியை வேண்டுமானாலும் திறனாய்வு செய்யலாம், யார் எதுவும் சொல்ல முடியாது. நான் அப்படி சுமந்திருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திமுக அரசு இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறது அந்த நாற்காலி இந்திய எதிர்ப்பு தியாகிகளின் விழா எலும்பாலே செய்யப்பட்டது. இந்திய எதிர்ப்பு தியாகிகளின் முதுகெலும்பாலே செய்யப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் உங்களை கேட்கிறேன், இந்திய எதிர்ப்பு தியாகி இந்திய எதிர்ப்பிலே தன் உடம்பில் நெருப்பை வைத்துக் கொண்டு கருகி செத்து போனானே, களத்தில் வீழ்ந்து போனானே, அவனுடைய புதைமேடெல்லாம் எங்கே இருக்கிறது என்று போய் பாருங்கள். அவர்கள் புதைமேடுகள் கட்டணம் இல்லாத கழிப்பறையாய் காட்சி தருகிறது. தாப்படூர் சின்னச்சாமி, சென்னை பட்டணத்திலே இருந்த அரங்கநாதன் என்று எவனுடைய கல்லறையா இருந்தாலும் அவர்களுடைய கல்லறை எல்லாம் எந்த இந்திய எதிர்ப்பு தியாகிகளின் விழா எலும்பாலே முதுகெலும்பாலே பதவி நாற்காலி செய்து கொண்டார்களோ அந்த இந்திய எதிர்ப்பு தியாகிகளின் கல்லறைகள் கட்டணம் இல்லாத கழிப்பறையாய் எனக்கு காட்சி அளிக்கிறது. கண்டவனெல்லாம் காலை கடன்களை அங்கேதான் கழித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்திய எதிர்ப்பு தியாகிகள் சோற்றுக்கில்லாமல் செத்தார்கள், பஞ்சத்தால் செத்தார்கள், பசியால் செத்தார்கள், பட்டினியால் செத்தார்கள் என்று ஒரு பக்தவச்சல குரங்கு அன்றைக்கு சொன்னதே, அந்த பக்தவச்சல குரங்கிற்கு இன்றைக்கு கலைஞர் நினைவு மண்டபம் எழுப்பி இருக்கிறார். நினைவு மண்டபம். ஒருவன் பாடல் பாடுகிறான், இந்திய எதிர்ப்பு தியாகியின் பிள்ளைக்கு வேலை கிடைத்தது பக்தவச்சலம் மணிமண்டபத்தில், இந்திய எதிர்ப்பு தியாகியின் பிள்ளைக்கு இரவு காவலர் வேலை கிடைத்தது பக்தவச்சலம் மணிமண்டபத்தில் என்று எழுதியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இதைவிட கொடுமை என்ன இருக்கிறது? இந்திய எதிர்ப்பு தியாகிகளின் மேடைகள் காணாமல் போய், ஆனால் இந்தியை கொண்டு வந்த பக்தவச்சலத்திற்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. கொள்கைகளை இந்த கட்சி தலைவர்கள் காலிலே போட்டு மிதித்திருக்கிறார்கள். நீங்கள் பதவிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் விடலாம் என்று அந்த காலத்தில் அந்த கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் சொத்தை விற்றார்கள், அவர்கள் சுகத்தை விற்றார்கள், அவர்கள் எல்லாம் விட்டார்கள். சொத்தை விட்டு, சுகத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு செய்து இந்த கட்சிகளை வளர்த்தார்கள். இப்போது தலைவர்களை பார்த்து நீங்கள் எதை விட்டு கட்சியை வளர்க்கிறீர்கள் என்று கேட்டால் முதலாக கொள்கையை விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தில்லி பட்டணத்தில் இருக்கிறவன் கூப்பிட்டால் அவனுக்கு முந்தானை விரிப்பதற்கு, நடைபாவாடை விரிப்பதற்கு, வெஞ்சாமரம் வீசுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மக்கள் தயார். பதவி நாற்காலி மாத்திரம் அவர்களுக்கு கிடைத்தால் போதும்.
கொள்கைகளை இத்தனை பேர் காற்றில் பறக்க விடுகிற இந்த நேரத்தில் ஒரு சின்னஞ்சிறிய இயக்கமான இந்த தமிழ்நாடு திராவிடர் கழகம் இன்றைக்கும் நெஞ்சை உயர்த்தி இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் சிறையிருந்த பின்னாலும் இன்றைக்கு எந்த நாளில் 27ஆம் நாள் உலகம் பூராவும் மாவீரர் நாள் கொண்டாடுகிற இந்த நாளில் சாதி ஒழிப்பு மாவீரர் நாள் கொண்டாடுகிறார்களே, இவர்கள் நெஞ்சுரத்தை நினைத்து நான் போற்றுகிறேன். இவர்கள் இருக்கிற திக்கு நோக்கி நான் எக்காலும் கடவுளை வணங்கி அறியாதவன். இவர்கள் இருக்கும் திக்கினை நோக்கி நான் வணங்குகிறேன். நான் உங்களை பாராட்டுகிறேன். இவ்வளவு இழப்பிற்கு பிறகும் நீங்கள் இந்த கொள்கைகளை தமிழ்நாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, தமிழ்நாட்டில் நம்பிக்கையை விதைக்கிறீர்களே, அதற்காக நான் உங்களை முதலிலே நெஞ்சம் நிறைய நான் உங்களை பாராட்டுகிறேன். பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனார் வழியிலே வந்தவன், அதனாலே பாராட்டுகிறேன். எத்தனை முறை என்னை சிறையிட்டாலும் என் கொள்கை மாறாது. ஒரு பித்தரை ஆண்டியை போல இந்த உள்ளமும் பேதமை கூறாது. அரசனை எதிர்த்தாலும் அதிகாரம் பணித்தாலும் அச்சமன் நெஞ்சில் இல்லை. முரசினை போலவே கொள்கையை முழக்குவேன், என் மூச்சிலும் கொஞ்சல் இல்லை என்று ஐயா அவர்கள் பாடுவார்கள். இதோ நான் ஒருவன் இங்கிருக்கின்றேன், என்னை சிறை செய்யும் செய்க, எந்தலை கொய்யினும் கொள்க, விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றேன் என்று பாடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பின்னாலே வந்தவன் என்பதாலே உங்களோடு எனக்கு நெருங்கிய உறவுண்டு. உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், இந்த நிகழ்ச்சிக்காக பாராட்டுகிறேன். நான் இந்த குளிர் கொட்டுகிற இந்த வேளையில் உங்கள் குருதிக்கு சூடேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் காட்டிற்கு போகலாம். ஏற்கனவே ஒரு காட்டிற்கு மாத்திரம்தான் போய் வந்தேன், அது வவுனியா காடு. இன்றைக்கு 2 காடுகளுக்கு போக வேண்டியவனாய் நிற்கிறேன். ஒன்று வவுனியா காடு, மற்றொன்று அண்ணன் வீரப்பன் காடு. 2 காடுகளுக்கும் போனால் திரும்பி வர எனக்கு தெரியாது. அதனாலே முன்னாலே கொஞ்சம் ஜாதி ஒழிப்பை பற்றி ஒரு 5 மணித்துளி நேரம் சொல்லிவிட்டு நான் பிறகு வருவேன். தமிழர்கள் ஜாதி இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தமிழர்கள் மதம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், மதமான பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடியவர்கள். இவனுக்கு மதம் தெரியாது, இவனுக்கு ஜாதி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவன் சைவ நெறி நின்றார் நேடு வாழ்வார் என்று முதலில் சைவமே இவனுக்கு சமயமாய் வரவில்லை, அது நெறியாகத்தான் வந்தது. பிறகு மாலியம் வந்தது, அதுவும் நெறியாகத்தான் வந்தது, மதமாக எதுவும் வரவில்லை. ஐயா பெருஞ்சித்திரனார் ஒரு அருமையான நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். தென் மாவட்டத்திலே சிவபெருமானை வணங்குகிறவனும் பெருமாளை வணங்குகிறவனும் 2 பேரும் சிவன் பெரியவனா பெருமாள் பெரியவனா என்று பேசிக் கொண்டிருந்தார்களாம். 2 பேரும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஊர்ல இங்க நகரத்திலே எப்படியோ தெரியாது, எங்கள் சிற்றூர்ல எல்லாம் காலையில எழுந்து காலார நடந்து காற்றுக்கு வெளியே போவது எங்களுடைய பழக்கமாகும். அப்படி போகிற போது நாங்கள் பேசிக்கொண்டே போவோம். பேச்சு விட்டு போக கூடாது என்று சொல்லி ஒரு செடிக்கு அந்த பக்கம் வருவோம், ஒரு செடிக்கு இந்த பக்கம் வருவோம், வேலிக்காலில் வெளியே போய் கொண்டு அந்த பேச்சை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நாங்கள் வெளியே போகிற போது எங்கள் பேச்சு தொடரும். அவர்கள் 2 பேரும் வெளியே போகிற போதுதான் சிவன் பெரியவனா பெருமாள் பெரியவனா என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே வெளியே இருந்த இடத்திலிருந்து 2 பேரும் சிவன் பெரியவனா பெருமாள் பெரியவனா என்று பேசியிருக்கிறார்கள். இந்த சிவபெருமானை பற்றி பேசியவனுக்கு ஒரு நேரத்தில் சினம் அதிகமாக வந்துவிட்டது. அவன் சொன்னான், உன் பெருமாள் என்னடா பெரிய பெருமாள், உன் பெருமாள் என்னடா பெரிய பெருமாள், இதோ இந்த துளசியை பிடுங்கி தண்ணீரில் போட்டு தீர்த்தம் கொடுக்கிற உன் பெருமாள் என்னடா பெரிய பெருமாள். பெருமாள் கோயில்ல துளசியை பிடுங்கி தண்ணீர்ல போட்டு தீர்த்தம்னு கொடுப்பாங்க. அதனால உன் பெருமாள் என்னடா பெரிய பெருமாள், துளசியை பிடுங்கி தண்ணீரில் போட்டு தீர்த்தம் என்று கொடுக்கிற உன் பெரிய பெருமாள் என்னடா பெரிய பெருமாள், இதோ பார் உன் துளசியை என்று சொல்லி துளசி செடியை பிடுங்கி துடைக்க போனான். துடைத்து விட்டு கீழே விழுந்து பிறண்டான். அவன் சொன்னான், என் பெருமாள் துளசியை பிடுங்கி நீ துடைத்ததாலே கீழே விழுந்து பிறகுகிறாய் என்று அவன் சொன்னான். அவன் சொன்னான், நான் கீழே விழுந்து எழுந்து, அடடா பாவி, துளசி என்று கருதி செந்தட்டியை அல்லவா பிடுங்கி நான் துடைத்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். வெளியே போகிற போது விடாமல் சாதி சண்டை போட்டவர்கள் நம்முடைய ஆட்கள். அன்றைக்கு தொடங்கி அதற்கு பிறகு அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த பெருமாள் கோயிலே அந்த தண்ணீர் வருகிறது, அந்த தண்ணீர் தூப்பாயிலே வருகிறது. அதுல வந்த உடனே அதை யார் முதல்ல பிடித்து தலையில தெளித்துக் கொள்வது என்று சண்டை வந்து விட்டது. வெள்ளைக்காரன் நீதிபதி வெள்ளைக்காரனிடத்தில் போனார்கள். யாருக்கு முதல் உரிமை என்று கேட்டார்கள். வெள்ளைக்காரனுக்கு இது புரியவில்லை. அவன் நேரடியாக கோயிலே போய் பார்த்தான். இது தலையில தண்ணீரை ஊத்தி எல்லாம் கழுவி கிழுவி அது வெளியே வர்ற போது இந்த தண்ணீரை யார் பிடிச்சு தலையில முதல்ல தெளிச்சுக்கிறது, இதான் எங்களுக்கு இல்ல சண்டை என்று சொன்னவுடன் அவனுக்கு விளங்கி விட்டது. அவன் சொன்னான், ஓ வாட்டர், தண்ணீருக்கு தாங்க சண்டை என்று சொல்லி அதுல ஒரு குழாயை பதித்து அந்த குழாயிலிருந்து 2 பக்கம் 2 குழாயை நீட்டி 2 திருகு போட்டு 2 பைப் போட்டு நீ இந்த பக்கம் பிடிச்சுக்க, நீ இந்த பக்கம் பிடிச்சுக்க, ஒரே நேரத்தில் 2 பேரும் பிடிச்சுக்க என்று நீதிபதி தீர்ப்பு சொன்னான் என்று தென் மாவட்டத்திலே சண்டையை போடுவார்கள். அதே மாதிரி ஒரு யானைக்கு தென்களை நாமம் போடுவதா வடகளை நாமம் போடுவதா என்று சண்டை போட்டார்கள். இப்படியே அவருடைய சண்டை தொடர்ந்தது. ஆனால் அறிவியல் வந்தது. நம்முடைய ஊர்ல சொன்னான், முடிதிருத்துகிறவரை அம்பட்டர் என்று சொன்னான்.
நம்முடைய ஊர்ல சொன்னான் சலவை செய்கிறவரை வண்ணார் என்று சொன்னான். நம்முடைய ஊரிலே கழிவறையை கழுவவனை தோட்டி என்று சொன்னான். ஆனால் அறிவியல் வந்தது. இன்றைக்கு அடுக்குமாடி வீடுகளுக்குள்ளே அறிவியல் புகுந்தது. அறிவியல் புகிற போது அவனே அவனுக்கு மலித்துக் கொள்கிறான். காலையில் அவனே அவனுக்கு மலித்துக் கொள்கிறான். காலையில் அவனே அவன் துணியை இன்றைக்கு துணி துவைக்கிற எந்திரத்தில் துவைத்துக் கொள்கிறான். காலையில் அவனே அவனுடைய கழிவறையை கழுவிக் கொள்கிறான். நீயே உனக்கு துவைத்துக் கொள்கிறாய், நீயே உனக்கு மலித்துக் கொள்கிறாய், நீயே உன் கழிவறையை கழுவிக் கொள்கிறாய். பிறகேது வண்ணான், பிறகேது தோட்டி, பிறகேது என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். அறிவியல் வந்தது, இவை எல்லாம் போனது. அறிவு வந்தது, அறியாமை போனது. அறிவு வந்தது, சாதி போனது. இப்படி இந்த ஜாதிகள் இந்த மண்ணில் பெருகின. நம்மிடத்திலே ஜாதி இருந்ததா? கிடையாது. ஜாதி கிடையாது. அன்றைக்கு அவன் மலையிலே வாழ்ந்தான், வேட்டையாடி வாழ்ந்தான். வேட்டையாடியவன் மலையில இருந்தவன் வேட்டுவன். அவனை நாளைக்கு கீழே இறங்கி வயலில் உழவு செய்தால் அவன் உழவன். அவன் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப பெயர் அன்றைக்கே மாறியது. ஆனால் இவன் உன் அப்பன் அம்பட்டன் என்றால் நீ அம்பட்டன், உன் அப்பன் மன்னான் என்றால் நீ மன்னான் என்று இவன் தலையில் முத்திரை குத்தி இவனை ஓரத்தில் ஒதுக்கி வைக்க பார்த்தான். அந்த ஜாதி இழிவுகள் தொடர்ந்து வந்தது. இன்றைக்கு அந்த ஜாதிகள் ஐயாவின் பணியாலே பிறருடைய பணியாலே அழிந்து போயின என்று நாம் கருதினோம். ஆனால் கோடி கோடியாய் கொள்ளையடித்த கண்ணப்பன் இன்றைக்கு அந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு கோணார்கள் சங்கத்திற்கு தலைவராகிறார். கோடி கோடியாய் கொள்ளையடித்த கூப்பா கிருஷ்ணன் அந்த பதவியில இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு இன்றைக்கு முத்திரையர்களுக்கு தலைவராகிறார். அவனவன் கொள்ளையடிக்கிறான். ஏசி சண்முகம் கோடி கோடியாய் கொள்ளையடித்தவன் இன்றைக்கு முதலியார்களுக்கு தலைவராகிறான். எவனாவது கேட்கிறானா? கொள்ளையடிக்கிற போது நீ எப்போது சாதியை பற்றி பேசினாய்? கொள்ளையடிக்கிற வகையில் கொள்ளையடிக்கிற அந்த ஆற்றல் இருந்தபோது, கொள்ளையடிப்பதற்கு பதவி இருந்தபோது நீ இந்த ஜாதியை நினைத்தாயா? இப்போது ஜாதி பேசுகிறாய் என்று எவனாவது கேட்டானா? எங்கள் சின்ன ஊர்ல அருமையாக சொல்லுவார்கள், கஞ்சி ஊற்ற வராத ஜாதி கட்டி அள வருகிற சாதி. சாதி கஞ்சி ஊற்றி இருக்கிறதா? கஞ்சி ஊற்ற வராத ஜாதி கட்டி அள வருகிற ஜாதி. செத்து போன பங்காளி வாடா போய் இளவ கழிச்சிட்டு வருவோம் என்று சொல்லி போய் கட்டி அழுதுவிட்டு வருவார்கள். அவன் பட்டினி இறக்கிற போது பசி ஆற்றுவதற்கு எவனும் வரமாட்டான். கஞ்சி ஊற்ற வராத சாதி கட்டி அள வருகிற சாதி. அந்த சாதியை காலில் போட்டு மிதிக்கிற வேலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் முதலில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்னை இதற்காக அழைக்கவில்லை. இதையெல்லாம் நம்முடைய தோழர்கள் பேசுவார்கள். இதை என்னை விட அவர்கள் தான் வீச்சாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் நன்றாக பேசக்கூடியவர் அவர்கள் தான். நான் அதை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை. நான் பேச வந்தது எது என்று உங்களுக்கு தெரியும். எனவே நான் அந்த செய்திக்கு இப்போது போய்விடுகிறேன். மாவீரர் நாள், மாவீரர் நாள். நேற்றைக்குத்தான் என்னை மனோகரன் நாள் கேட்டார். 26ஆம் தேதி தான் வரும்படியாக என்னிடத்திலே மனோகரன் அழைப்பு விடுத்தார். ஆனால் 26ஆம் தேதி என்னுடைய சொந்த ஊரான புதுக்கோட்டையில் 9 ஆண்டு காலமாக நான் ஒரு திருப்பணியை செய்து வருகிறேன். 9 ஆண்டு காலமாக ஒரு திருப்பணியை செய்து வருகிறேன். உலகமெல்லாம் தமிழர்கள் போயிருக்கிறார்கள். அதிலே பொள்ளாச்சியிலே இருக்கிற தமிழர்களை காட்டிலும் புதுக்கோட்டையில் இருக்கிற தமிழர்கள் அதிகமாய் போயிருக்கிறார்கள். ஒரு நாடு விடுதலை அடைகிற போது புதுக்கோட்டைக்கு முதல்ல ஓலை அனுப்பிவிட்டு தான் விடுதலை அறிவிப்பார்கள். நாங்கள் போய்த்தான் அந்த நாட்டு மேடுகாடெல்லாம் கரடுவெல்லாம் சரி செய்ய வேண்டும். நாங்கள் தான் கட்டடம் கட்ட வேண்டும். புதுக்கோட்டை சீமையில் இருக்கிறவன் போகாமல் அந்த நாட்டு விடுதலை அறிவிக்க மாட்டார்கள். அப்படி நாங்கள் உலகம் பூராவும் போயிருக்கிறோம். அதனாலே நாங்கள் உலகம் பூராவும் பார்க்கிற பார்வையிலேயும் தெளிவாக இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அன்றைக்கு நாங்கள் கொழும்பு சீமையிலே பட்டபாடு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொழும்பு நகரத்திலே காலி நகரத்திலே பட்டபாடு எங்களுக்கு தெரியும். கொழும்பு நகரத்திலே கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே தமிழன் வளலை கட்டி கேட்டால், இங்கேதான் சோப்பு கேட்பீர்கள், அங்கே நல்ல தமிழ் இருக்கிறது, வளலை கட்டி என்று தான் கேட்கிறான். சிற்றலகு பிளேடுக்கு சிற்றலகு என்று தான் கேட்கிறான். கடிகாரத்திற்கு மணிக்கூடு என்று தான் கேட்கிறான். நல்ல தமிழ் அங்கே இருக்கிறது. கொழும்பு நகரத்திலே ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே, கொழும்பு நகரத்திற்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே வளலை கட்டி கடையிலே தமிழர்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் வளலை கட்டி கேட்டால், சோப்பு கேட்டால் சந்திரிகா சோப்பு தான் தந்தார்கள். அதனாலே தமிழன் சோப்பு வாங்குவதில்லை. ஆனால் இன்றைக்கு சந்திரிகா அம்மையார் தலைக்கு தேய்த்து குளிப்பதில்லை. ஏனென்றால் சந்திரிகா அம்மையார் தலைக்கு தேய்த்து குளிப்பதற்கு சீயக்காய் கேட்டால் புலிமார்க் சீயக்காய் மாத்திரம்தான் அங்கே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திலே, மன்னாரிலே, வவுனியாவிலே, மட்டக்களப்பிலே சிங்கள பட்டாளம் வந்திறங்கினால் தமிழர்கள் ஓடினார்கள். சிங்கள பட்டாளம் வந்திறங்கினால் தமிழர்கள் பயந்தார்கள். சிங்கள பட்டாளம் வந்திறங்கினால் பெண்கள் வீடுகளின் கதவுகளை கொக்கி போட்டுக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழர்களின் பட்டாளமாம் விடுதலை புலிகள் வந்தால் சிங்கள பட்டாளம் ஓடுகிறது என்பது பழைய செய்தி. சிங்களப்படை ஓடிய போது அந்த படையினுடைய தளபதி அவர்களை தடுத்து நிறுத்தினான் என்பது பழைய செய்தி. இன்றைக்கு சிங்களப்படை ஓடுகிறது, தளபதி முன்னாலே நிற்கிறார். படை வீரர்கள் தளபதியை பார்த்து கேட்கிறார்கள்,
எங்களை தடுத்து நிறுத்தினால் உன்னை சுட்டுக் கொன்று விட்டால் தப்பி போவோம் என்றவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தளபதி சொல்கிறான், என்னை சுட்டு விடாதீர்கள், நானும் உங்களைப் போலத்தான் உங்களை முந்தி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன், காட்டில் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சிங்கள தளபதிகள் இப்போது செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் படை இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. நார்வே நாடு 2 பேருக்கும் இடையிலே பேசிக் கொண்டிருக்கிறது. நார்வே நாட்டில் இருந்து அனுப்பப்பட்டவரிடத்திலே சந்திரிகா அம்மையார் ஒரு கிழமை முன்னாலே பேசுகிறார். நார்வே நாட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள், சந்திரிகா அம்மையார் அவர்களே, நீங்களாக பார்த்து விடுதலையை கொடுத்து விடுவது நல்லதாகும் என்று சொல்கிறார்கள். கொடுக்காவிட்டால் என்ன என்று சந்திரிகா கேட்கிறார். கொடுக்காவிட்டால் கொழும்பு பறிபோகும், காலி பறிபோகும், உங்கள் நாடு பறிபோகும், பிரபாகரனிடத்திலே நீங்கள் விடுதலை கேட்க வேண்டி வரும், அன்றைக்கு நாங்கள் தான் வர வேண்டி இருக்கும் என்று நார்வே நாட்டுக்காரன் சந்திரிகா அம்மையாரிடத்திலே சொன்னதாலே இன்றைக்கு சந்திரிகா எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேசுவதற்கு தயார் என்று அறிவித்து எல்லா செய்தித்தாளிலேயும் வந்திருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேசுவதற்கு நான் தயார் என்று சந்திரிகா அம்மையார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மக்குகளான புத்த பிக்குகள் சந்திரிகா அம்மையாரை சுட்டுக் கொண்டு விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் அப்பாவை சுட்டுக் கொன்றது போலவே, உங்கள் கணவனை சுட்டுக் கொன்றது போலவே சந்திரிகா அம்மையாரை உங்களையும் சுட்டுக் கொள்வோம், பிரபாகரனை சந்தித்து பேசினால் சுட்டுக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்திரிகா அம்மையார் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சுட்டுக் கொள்வதற்குள்ளாக அந்த மாவீரன் பிரபாகரனை கண்ணால் பார்த்து விடுவதற்கு நான் விரும்புகிறேன், எனவே பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சந்திரிகா அம்மையார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேசுவதற்கு தயார் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு 26ஆம் தேதி இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கும் காரணமானவர் பிறந்த நாள், இவ்வளவு செய்திகளுக்கும் காரணமானவர் பிறந்த நாள் 26/11 என்பது உலகம் பூராவும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். மலேசியாவின் பால்மரக் காடுகளிலே ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்கிற தமிழனை கூலி 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 என்று கூப்பிடுகிறான். கொழும்பு மாநகரத்திற்கு அருகிலே இருக்கிற தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவன் கள்ளன் ஆனாலும், மறவன் ஆனாலும், மகம்படியன் ஆனாலும், செட்டி ஆனாலும், கவுண்டன் ஆனாலும், எவன் ஆனாலும் பரத்தமிழன் என்றே கூப்பிடுகிறான். கள்ளத்தோணி என்று கூப்பிடுகிறான். உலகின் பல்வேறு நாடுகளில் பெட்டி தூக்கி போர்ட்டர் ஆஃப் தி வேர்ல்ட் என்று கூப்பிடுகிறான். தமிழனுக்கு என்ன பட்டம்? கூலி, கள்ளத்தோணி, பரத்தமிழன், உலகத்தின் பெட்டி தூக்கி என்று தமிழனுக்கு பட்டம் இருந்தது. இன்றைக்கு தமிழன் என்றால், ஓ தமிழனா, பிரபாகரனுக்கு சொந்தக்காரனா என்று வெளியுயர்த்தி பார்க்கிறார். இந்த வெற்றி செய்திகளுக்கு கேவலமாய் பேசப்பட்ட தமிழனை வெளியுயர்த்தி பார்த்து வியப்படைந்து ஓ தமிழனா என்று கூப்பிடும்படியாக செய்ததற்கு காரணமான தம்பி பிரபாகரன் பிறந்த நாள் 26/11. உலகம் பூராவும் தம்பி பிரபாகரன் பிறந்த நாளை உலகத்தின் 65 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். 65 நாடுகளிலும் தம்பி பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் 6.5 கோடி முண்டங்களாய் தமிழர்கள் நாங்கள் வாழ்கிற நாட்டில் தம்பி பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் தடை என்று ஒன்று இருக்கிறது. தம்பி பிரபாகரன் பிறந்த நாளை தடை செய்து கொண்டாட விடாமல் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் 9 ஆண்டு காலமாக புதுக்கோட்டை சீமையிலே தம்பி பிரபாகரன் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடி வருகிறோம். அந்த எழுச்சி நாளை கொண்டாட வேண்டிய வேலை இருந்ததனாலே நேற்று மனோகரன் அழைத்ததற்கு என்னாலே வர முடியவில்லை. இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் மிகச் சரியாக வந்திருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தலைவனெல்லாம் அவனவன் படத்தை அச்சிட்டு ஒட்டிக்கொண்டு அவன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு அவனவனே கூட்டம் கூட்டிக் கொண்டு தற்குறியாய் அலைகிற இந்த வேளையில் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிற அந்த மாபெரும் வீரன், அந்த மாவீரன், தமிழர் வீரம் பொய்யல்ல என்று நிறுவி காட்டியிருக்கிற மாவீரன் எங்கள் தம்பி பிரபாகர் என் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆனாலே தமிழீழ மண்ணில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வழக்கம் கிடையாது. ஆனால் தம்பி பிரபாகரன் என்னுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாளான 27ஆம் நாள் நம்முடைய படையிலே முதல் வீரன் சங்கர் இறந்து போன நாள். எனவே இந்த 27ஆம் நாளை மாவீரர் நாள் என்று கொண்டாடுங்கள் என்று எங்கள் தம்பி பிரபாகரன் உத்தரவிட்டு இன்றைக்கு தமிழ் ஈழ மண் முழுவதிலேயும் அந்த மகிழ்ச்சிகரமான விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழா இந்த மண்ணில் இந்த பொள்ளாச்சியிலேயும் மாவீரர் நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான விழா. தம்பி பிரபாகரன் உத்தரவின் பேரிலே கொண்டாடப்படுகிற சரியான விழா இந்த மண்ணிலும் கொண்டாடப்படுகிறதில் கலந்து கொண்டதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் தம்பி பிரபாகரன் எப்படி கொண்டாட சொன்னார் தெரியுமா? மாவீரர்கள் கல்லறைகள் அங்கே இருக்கிறது. அந்த கல்லறைகளை நோக்கி எல்லோரும் போவார்கள்.
மாவீரர்களை நினைத்து எவனும் அழக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது, அழுது புலம்ப கூடாது. வீரன் நினைத்து அழுவது சரியல்ல. இந்த மண்ணில் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் மறைந்த போது போனவர்கள் அத்தனை பேர் ஊர்வலத்தில் தமிழ் வாழ் என்று முழக்கம் செய்து போனார்கள். இந்த மண்ணில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இறந்த போது ஊர்வலத்தில் போனவர்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்க என்று முழக்கம் செய்து கொண்டு போனார்கள், தமிழ் வாழ்க என்று முழக்கம் செய்து கொண்டு போனார்கள். அதுபோல தமிழ் ஈழ மண்ணில் இன்றைக்கு தமிழ் ஈழ மண்ணில் திரும்பிய புறமெல்லாம், தமிழ் ஈழ மண்ணில் எந்த திறத்திலே பார்த்தாலும் தமிழ் மக்கள் அத்தனை பேர் விடுதலை புலிகள் வாழ்க, விடுதலை புலிகள் வாழ்க, விடுதலை புலிகள் வாழ்க என்று வெற்றி முழக்கம் செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ் ஈழ மண்ணிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ரத்தினதுரை என்ற ஒரு அருமையான பாவலர், நல்ல கவிஞர். அந்த ரத்தினதுரையை இதற்காக ஒரு பாடல் எழுத சொன்னார் தம்பி பிரபாகரன். தம்பி பிரபாகரன் சொன்னார், இந்த மாவீர நாளை கொண்டாட எழுதுகிற பாடலை நீங்கள் புதை மேடையிலே போய் உட்கார்ந்து எழுதுங்கள் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் போதை மேடைகளில் பாடல் எழுதுகிறார்கள், புதை மேடையிலே பாடல் எழுத சொன்னார் தம்பி பிரபாகரன். அந்த புதை மேடையிலே போயிருந்து ரத்தினதுரை பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் தான் இன்றைக்கு இசைக்கப்படும். உறவினர் நாங்கள் வந்துள்ளோம், ஒருவரேனும் பேசுங்கள். உறவினர் நாங்கள் வந்துள்ளோம், ஒருவரேனும் பேசுங்கள். உறவினர் நாங்கள் வந்துள்ளோம், ஒருவரேனும் பேசுங்கள் என்று தம்பி பிரபாகரன் உட்பட லட்சக்கணக்கான பேர், மாவீரர்கள், மாண்டு போன மாவீரர்கள், விடுதலை புலிகளாக மாண்ட 16,000 பேர், பொதுமக்களாக சுட்டுக் கொல்லப்பட்ட 64,000 பேர், அவர்கள் புதையுண்டிருக்கிற மேடைகளை நோக்கி வெள்ளம் வெள்ளமாய், சாறை சாறையாய் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் இன்றைக்கு மாலையிலே இருந்து ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்நேரம் அந்த தமிழ் ஈழத்தீவு முழுவதிலேயும் மெழுகுவர்த்தி விளக்குகள் எங்கு பார்த்தாலும் சுடவிட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். அது மாத்திரம் இல்லை, லண்டனிலே, பிரான்சிலே, அமெரிக்காவிலே, ஜெர்மனியிலே தமிழர்கள் வாழ்கிற உலக நாடுகள் எல்லாவற்றிலேயும் இந்த விழா நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்று அண்ணன் சுபவீர பாண்டியன் பேராசிரியர் நேற்றைக்கு சொன்னார்கள். ஜெர்மனியிலே அந்த விழா நடந்த போது போன ஆண்டு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் கலந்து கொண்டார். 10,000 பேர் அந்த அரங்கிலே நிறைந்திருந்தார்கள். 10,000 பேர் நிறைந்திருந்த அந்த அரங்கில் விளக்கு அமர்த்தப்படுகிறது. விளக்கு அமர்த்தப்படுகிற அந்த வேளையில் 10,000 மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகிறது. 10,000 மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு 10,000 பேர் மெழுகுவர்த்தி விளக்கோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த உறுதிமொழி பாடல் படிக்கப்படுகிறது. 10,000 பேரும் மறைந்த மாவீரர்களை நினைத்து கண்ணீர் வெடித்து கதறி அழுது பாடல் பாடுகிறார்கள். அவர்கள் விசும்பி அழுது பாடல் பாடுகிறார்கள். தமிழீழ நாட்டில் அழக்கூடாது என்று உத்தரவு இருப்பதனாலே அவர்கள் போயிருக்கிற நாடுகளில் அழுது புலம்பி கண்ணீர் வடித்து மெழுகுவர்த்தி ஏற்றி கையில் வைத்துக் கொண்டு பாடல் பாடுகிறார்கள். என் குருதியை உறைந்து போனதொரு நிலையை நான் கண்டேன். நான் அந்த பாடலை அந்த கூட்டத்தின் நடுவில் என்று கேட்டேன் என்று நேற்றைக்கு சோவீர பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சி உலகமெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில், சரியான வேளையில் நீங்கள் மாவீரர் நாள் கொண்டாடுகிறீர்கள். இந்த மாவீரர் நாளை கொண்டாடக்கூடாது என்று இந்திய சட்டத்தில் எந்த இடத்திலும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் அதன் பேரிலும் ஒரு ஆண்டு சிறைக்கு போவதற்கு தயாராகவே நான் இருக்கிறேன். எனவே அது பற்றி எனக்கு கவலையும் இல்லை. எத்தனை முறை என்னை சிறையில் இட்டாலும் நான் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருகிற இந்த வேலைக்காக, ஏற்கனவே சொன்னார்கள் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று சொன்னார்கள். இன்றைக்கு வாய்ச்சொல் வீரர்கள் கூட இல்லாமல் போய்விட்டார்களே என்று எண்ணி நான் தமிழ்நாடு பூராவிலேயும் இந்த பணியை இன்றைக்கு செய்கிறேன். எனவே இந்த மேடையிலேயும் உங்களிடத்திலே இது தொடர்பான செய்திகளை நான் சொல்கிறேன். தமிழர்களே, அவர்கள் ஏன் அப்படி வாழ்கிறார்கள், நாம் ஏன் அப்படி வாழவில்லை என்கிற கேள்வி நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தி. முதல் போராளி என்று சொன்னேன். முதல் போராளியான சங்கர் இறந்த நாள் தான் இந்த மாவீரர் நாள். முதல் போராளி என்று சொன்னால் ஏதோ திரைப்படங்களிலே வருவது மாதிரி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. விடுதலை புலிகள் என்று சொன்னால் மேல்தட்டிலே இருக்கக்கூடியவர்களை நஞ்சூட்டி வருகிற இந்து ஏடு எழுதுவது மாதிரி, நடுத்தட்டிலே இருக்கிறவர்களுக்கு நஞ்சூட்டி வருகிற துக்ளக் ஏடு எழுதுவது மாதிரி, அடித்தட்டிலே இருக்கிறவர்களுக்கு நஞ்சூட்டி வருகிற இனமலர் ஏடு எழுதுவது மாதிரி, துக்ளக் ஏடு, தினமலர் ஏடு, இந்து ஏடு எழுதுவது மாதிரி அல்ல. விடுதலை புலிகள் என்றால் நீங்கள் அஞ்சுகிற வண்ணம் இருக்கிறவர்கள் அல்ல. விடுதலை புலிகள் என்றால் 6 அடியிலே வாட்ட சாட்டமாய் எடுப்பாய் மிடுக்காய் காட்டில் போகிறவனை கடித்து குதறுகிற என்னவர்கள் உங்களுக்கு ஒரு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் என்றால் 6 அடியிலே வாட்ட சாட்டமாய் எடுப்பாய் மிடுக்காய் அல்ல. விடுதலை புலிகள் உங்கள் பிள்ளைகள் 12 வயதிலே, 13 வயதிலே, 15 வயதிலே, 14 வயதிலே உங்கள் பிள்ளைகள் ஆணும் பெண்ணுமாய் நிற்கிறார்கள். ஒரு பிள்ளையை நான் பார்த்தேன், அவனுக்கு மீசை கூட மிளைக்கவில்லை. அவனை பார்த்து நான் கேட்டேன், எந்திர துப்பாக்கி உயரம் கூட இல்லாத தம்பி, நீயா விடுதலை புலி என்று கேட்டேன். எந்திர துப்பாக்கி ஏந்தி களத்தில் நிற்கிறாயே, மீசை கூட முளைக்கவில்லையே என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், தாயை நேசிக்க மீசை முளைக்க வேண்டிய தேவை இல்லை அண்ணா, தாயை நேசிக்க மீசை முளைக்க வேண்டிய தேவை
இல்லை அண்ணா என்று சொன்னான். என் தங்கச்சி ஒருத்தி நின்றால், நான் பங்காளி, ஒரு வீட்டிற்கு போய் அப்பா எங்கே அம்மா என்று கேட்டால், வெளியிலே நிற்கிற தங்கச்சி வீட்டுக்குள் ஓடி போய் கதவிடுக்கில் நின்று கொண்டு அப்பா வயலுக்கு போயிருக்கிறாள் என்று சொல்வாள். வீட்டு கதவிடுக்கில் என்று பங்காளிக்கு தகவல் சொல்லக்கூடிய தங்கச்சி ஆயுதம் ஏந்தி காட்டு நடுவிலே நின்று கொண்டு ஆணுக்கு சமமா இன்றைக்கு கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆறாயடியிலே வார்த்தை சாத்தமா எடுப்பாய் மிடுக்காய் எல்லா தோழர்களே, 12 வயதிலே, 13 வயதிலே, 14 வயதிலே, 15 வயதிலே தோழர்களே, காலுக்கு சப்பாத்து இல்லை, மேலுக்கு சட்டை இல்லை, தலைக்கு தொப்பி இல்லை, கட்டி இருக்கிற சாரம் என்கிற கைதி தவிர வேறில்லை தோழர்களே, கைதி தவிர வேறில்லை. சாரம் கட்டி கொண்டு காத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குளிர் கொட்டிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது. ஆனால் அவர்கள் காட்டில் இருக்கிறார்கள். அவர் குளிர் ஏறுகிற போது, அந்த காட்டில் இருக்கிற போது அந்த குளிரை போக்கிக் கொள்ள தேநீர் குடிப்பதற்கு தேநீர் கடை கிடையாது. தேநீர் வைப்பதற்கு அண்டா குண்டா பாத்திர வண்டம் அங்கே கிடையாது. அவன் தேநீர் குடிப்பதற்காக ஒரு கொட்டாங்கச்சி எடுத்து தேநீர் கொதிக்க வைக்கிறான். தேநீர் கொட்டாங்கச்சியிலே கொதிக்கிறது. கொதிக்கிற தேநீரை குடிக்கலாம், இந்த குளிரை போக்கலாம், உடம்பிற்கு சூடேற்றிக் கொள்ளலாம் என்று அவன் கருதுகிற போது கொட்டாங்கச்சியை தேங்காய் சிரட்டை என்று தமிழீழத்திலே சொல்லுகிறான். அந்த தேங்காய் சிரட்டையிலே தேநீர் கொதிக்கிற போது அங்கே பக்கத்து காடுகளை யானை முறிக்கும். காசி ஆனந்தன் பாடுகிறார், தேங்காய் சிரட்டையிலே தேநீர் கொதிக்கும், பக்கத்து காடுகளை யானை முறிக்கும். தேங்காய் சிரட்டையிலே தேநீர் குதிக்கும், பக்கத்து காடுகளை யானை முறிக்கும். அப்படியே விட்டு விட்டு போவார்கள். தேநீர் குடிக்க முடியாது. சட்டை இல்லை, காலுக்கு சப்பாத்து இல்லை, தொப்பி இல்லை. அந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு விடுதலை புலிகள் என்று காட்டில் நிற்கிறார்கள். அவர்களைத்தான் நெஞ்சமே இல்லாத வஞ்சகர்கள் தேவலர் கூட்டம், துக்க கூட்டம், இன்னும் கூட்டம் பலிக்கிறது. அந்த கூட்டம் பலிக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் கதை சொல்ல போகிறேன், கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் கதை சொல்ல போகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு எப்படி வந்தது, இங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இப்படி ஆனார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தமிழாலே ஆனார்கள். உங்கள் தமிழ் என்பது உலகத்தில் முதலாக பிறந்த மொழியாகும். உங்கள் கையிலே இருக்கிற தமிழ் என்பது முதலாக பிறந்த மொழியாகும். நான் சொல்வது மிக எளிய செய்திகளாகும், நீங்கள் கேளுங்கள். மாந்தன் முதலாக காட்டிற்குள் திரிகிற போது முதலாக மரத்திலே பார்க்கிறான். மரத்திலே காக்கை உட்கார்ந்து இருக்கிறது. அது காகா என்று கத்துகிறது. அமெரிக்காவிலேயும் காக்கை காகா என்று தான் கத்துகிறது. ஆஸ்திரேலியாவிலும் காக்காய் காகா என்று தான் கத்துகிறது. ஆனால் காகா என்று கத்தியதை பார்த்து அன்றைக்கு முதல் மாந்தன் காகா 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 காக்கை என்று சொன்னான். காகா என்கிற ஒலி அடிப்படையில் காக்கை என்கிற சொல் தமிழிலே மாத்திரம்தான் இருக்கிறது. கீக்கி கீக்கி கிக்கி 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 என்று கத்தியதை கிளி என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். குக்கு 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 என்று கத்தியதை குயில் என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். மா 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 என்று கத்தியதை மாடு என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். குர் 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 என்று கத்துவதை குரங்கு என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். கீர் 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 என்று கத்துவதை கீரி என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். சரசர சரசர என்று போவதை சாரை பாம்பு என்று தமிழிலே மாத்திரம்தான் சொல்கிறான். எந்த விலங்கு, எந்த பறவை என்ன ஓசை எழுப்புகிறதோ அந்த ஓசை அடிப்படையில் அந்த விலங்கிற்கு, அந்த பறவைக்கு பெயர், ஒலி அடிப்படையிலே பெயர் தமிழிலே மாத்திரம்தான் இருக்கிறது. 5 இட்டலி எனக்கு போதும். ஆனால் 10 இட்டலியை எடுத்து அடைகிற போது அந்த குடல் நிரம்பி போகிறது. குடல் நிரம்பினால் ஏப்பம் வருகிறது. என்ன ஒலி வருகிறது? என்று ஒலி வருகிறது. ஏப்பம். என்கிற ஒலி அடிப்படையிலே ஏப்பம் என்கிற சொல் வருகிறது. சவக்கு சவக்கு என்று சாப்பிடுகிறான். சவை சுவை சுவை என்று சொல்கிறோம். சப்பி சப்பி சப்பீடு சப்பீடு சாப்பீடு சாப்பாடு என்று சொல்கிறான். ஒலி அடிப்படையிலே தான் பெயர் சொல், ஒலி அடிப்படையிலே தான் வினைச்சொல், ஒலி அடிப்படையிலே சொற்கள் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழியாகும். தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழியாகும். நான் மாத்திரமில்லை, ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய பூபாகம் முழுவதிலும் பேசப்பட்ட மொழி தமிழ் தான். இந்தியா பூராவிலும் நாகர்களே வாழ்ந்தார்கள். நாகர்கள் என்பவர்கள் தமிழர்களே. நாகர்கள் என்பவர்கள் நாகத்தை வழிபட்டவர்கள். அதனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாகைப்பட்டினம், நாகர்கோயில், நாகம்மை, நாகப்பன், நாகவேணி என்கிற பெயர்கள் இருக்கிறது. வேற எங்கும் கிடையாது. நாக வழிபாடு தமிழ்நாட்டில் இருப்பதனாலே நாகர்கோயில், நாகப்பட்டினம், நாகம்மை, நாகப்பன், நாகவேணி என்ற பெயர்கள் இருக்கிறது. நாகத்தை இவன் வழிபட்டவன், இவன் பெயர் நாகன், இவன் கொண்ட மொழியே தமிழாகும். இந்த தமிழே இந்திய பூபாகம் முழுவதும் பேசப்பட்ட மொழியாகும் என்று ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்கள் தமிழின் பெருமையை நீங்கள் உரைப்பதில்லை, ஆனால் உலகம் உரைக்கிறது. இதோ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே எல்லையிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, நயக்காரா நீர்வீழ்ச்சி, உலகத்தின் உயரமான நீர்வீழ்ச்சி. உலகத்தின் உயரமான நீர்வீழ்ச்சியை போய் நீங்கள் அண்ணாந்து பார்த்தால், அவ்வளவு உயரமான நீர்வீழ்ச்சியை அண்ணாந்து நீங்கள் பார்த்தால் அந்த நீர்வீழ்ச்சியின் மேலே
தமிழிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதியிருக்கிறான். அங்கே இருக்கிற சுற்றுலா மாளிகையிலே போய் என்ன தமிழிலே நல்வரவு என்று எழுதியிருக்கிறீர்களே, கனடாவிலும் ஆங்கிலம் பேசுகிறான், அமெரிக்காவிலும் ஆங்கிலம் பேசுகிறான், கனடாவின் சரிபாதி பகுதியிலே பிரெஞ்சு மொழி பேசுகிறான், ஆனால் தமிழிலே எழுதியிருக்கிறது என்று கேட்டால் அவன் சொல்கிறான் இது உலகத்தில் உயரமான நீர்வீழ்ச்சி, எனவே உலகத்தில் உயரமான நீர்வீழ்ச்சியில் உலகத்தில் உயர்ந்ததான மொழியில் நாங்கள் வரவேற்பு எழுத வேண்டும் என்று விரும்பினோம். உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ் என்று சொன்னார்கள், அந்த தமிழ் மொழியிலே நாங்கள் நல்வரவு என்று எழுதி வைத்திருக்கிறோம் என்று அவன் சொன்னான். உங்கள் மொழி உலகத்தின் உயர்ந்த மொழி. அது அன்றைக்கு. இன்றைக்கு செவ்வாய் கோளுக்கு ஆள் இல்லாமல் ஒரு கலத்தை ஏவினான். செவ்வாய் கோளுக்கு, செவ்வாய் கிரகத்திற்கு ஆள் இல்லாமல் ஒரு கிரகத்தை, அந்த கிரகத்திற்கு ஒரு கலத்தை ஏவினான். ஆள் இல்லாமல் நாசா என்கிற இடத்திலே இருந்து அவன் கலம் ஏவினான். நாசா நாசா நாசா, அமெரிக்காவின் நாசா, 6000 அணுக்குண்டுகளை கண்டுபிடித்த நாசா, உலகத்தை நாசமாக்குகிற கருவியை கண்டுபிடிக்கிற இடத்திற்கு பெயர் அமெரிக்காக்காரன் நாசா என்று நன்றாகவே வைத்திருக்கிறான். அந்த நாசாவிலே இருந்து ஒரு கலத்தை ஏவுகிறான். அது செவ்வாய்க்கு போகிறது. அந்த கலத்திலே ஆள் இல்லை. ஆள் இல்லாத கலத்திலே செய்தி அனுப்ப வேண்டும். எந்த மொழியிலே செய்தி அனுப்புவது எளிதாகும் என்று ஆய்வு செய்கிறான். உலகத்தில் முதலாக பிறந்த மொழியான தமிழில் அனுப்புவதுதான் எளிதாகும் என்று சொல்லி இப்போது ஒரு 6 மாதத்திற்கு முன்னாலே அமெரிக்காவில் இருந்து செவ்வாய் கோளுக்கு அனுப்பப்பட்ட அந்த கலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி தமிழ் மொழியாகும். உங்கள் தமிழ் மொழிதான் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. கணினி கணினி கணினி, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். இன்றைக்கு உலகம் கணினிமயமானது. கணினிமயமான கம்ப்யூட்டர் பயன்படுத்த ஆங்கிலம் தேவை என்று உங்கள் ஊரில் புழுதாண்டிகள் புழுகித் திரிகிறார்கள். ஆனால் அந்த கணினி, அது இன்டர்நெட், இன்டர்நெட் இணையம், இணையத்தில் தமிழ் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறது. வெப்சைட், தளம், தளங்களின் முகவரிகள் இன்றைக்கு தமிழிலே வந்து கொடிகட்டி பறக்கிறது. கனடா நாட்டிலே தமிழ் கனடியன் என்று தமிழ் முகவரி, நார்வே நாட்டில் தமிழ் மரவன் என்று தமிழ் முகவரி. இன்றைக்கு கணினியில் தமிழ் கொடிகட்டி பறக்கிறது. உங்கள் தமிழ் இயற்கையாய் பிறந்தது என்பதாலே எந்த இடத்தில் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய அருமையான மொழியாயிருக்கிறது. உங்கள் தமிழன், நம்முடைய தமிழன் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கிறார்? இந்த மணிக்கூடு உங்கள் கைகளிலே கட்டியிருக்கிற இந்த மணிக்கூடு, இந்த மணிக்கூட்டை கண்டவர்கள் பெல்ஜிய நாட்டுக்காரர். பெல்ஜிய நாட்டிலே யார் நகரத்தில் ஒருவன் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவனுடைய வீடு இன்றைக்கு கண்காட்சியாக இருக்கிறது. அந்த கண்காட்சியில் அவன் ஜெர்மன் மொழியிலே கடிகாரம் கண்டுபிடித்த அந்த நாட்டு மன்னருக்கு செய்து கொடுத்து ஜெர்மன் மொழியில் ஒரு கடிகாரத்தை அவன் வீட்டில் வைத்திருக்கிறான். பிரெஞ்சு மன்னருக்கு ஒரு கடிகாரம் செய்து கொடுத்து பிரெஞ்சு மொழியிலே எண் போட்டு ஒரு கடிகாரம் அங்கே வைத்திருக்கிறான். அவன் சீன மொழியிலே ஒரு கடிகாரம் செய்து கொடுத்து சீன மொழியிலே ஒரு கடிகாரத்தை அவன் வீட்டில் மாட்டி வைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாட்டு மன்னர்களுக்கு கடிகாரம் செய்து கொடுத்து அவர்கள் மொழியில் எண்ணெய் போட்டு அங்கே கடிகாரம் மாட்டி வைத்திருக்கிறான். இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிறது. இத்தனை மொழிகளில் எந்த மொழி கடிகாரம் அங்கே அவனுடைய பெல்ஜியம் நாட்டில் யார் நகரத்து வீட்டில் இருக்கிறது என்று பார்த்தால் உங்கள் தமிழில் எண்போட்டு கடிகாரம் அவன் மாட்டி வைத்திருக்கிறான். அன்றைக்கு பெல்ஜியம் நாடு போய் வணிகம் செய்து உங்கள் ஆட்கள் கடிகாரம் வாங்கி வந்திருக்கிறார்கள். அதோ 8 பட்டை கட்டிடம். அந்த 8 பட்டை கட்டிடத்திற்குள் உள்ளே போய் வெளியே வந்தான் நெப்போலியன் என்கிற மாவீரன். நெப்போலியா, உள்ளே போய் என்ன கண்டா என்று கேட்டபோது நெப்போலியன் சொன்னான், நான் கண்டது கொண்டால் நம்ப மாட்டீர்கள், நீங்களே உள்ளே போய் பாருங்கள் என்று சொன்னான். 8 பட்டை பிரமிட்டு கட்டிடத்திற்கு உள்ளே போய் வந்தால் அமைதி வரும் என்று சொல்கிறார்கள். 8 பட்டை கட்டிடத்திற்கு உள்ளே போய் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. ஏனென்றால் அந்த கட்டிடத்தில் உள்ளே விளைகிற போது அந்த கட்டிடத்தில் இருக்கிற கல்வெட்டில் இந்த கட்டிடத்தை கட்டியவர்கள் தமிழர்கள் என்கிற கல்வெட்டு உள்ளே இருக்கிறது. நைல் நதியில் அணை கட்ட வந்தான் தமிழன். நைல் நதியில் அணை கட்ட வந்த தமிழன் கொசுராக கட்டி கொடுத்து விட்டு போனது என்று இங்கே கல்வெட்டு இருக்கிறது. கொசுராக கட்டி கொடுத்ததே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இவரிடத்தில் நேரடி ஒப்பந்தம் போட்டிருந்தால் எப்படி கொடுத்திருப்பார்கள் என்று எகிப்து நாட்டுக்காரன் இப்போது வியந்து பேசிக் கொண்டிருக்கிறான். தமிழன் தமிழன் தமிழனுடைய கல்வெட்டு, தமிழனுடைய கட்டிட கலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இதோ இன்றைக்கு திருவரங்கத்தில் எங்களுடைய அண்ணன் இளையராஜா பல கோடி கொடுத்து ஒரு கோபுரம் கட்டினார். இளையராஜா கட்டிய கோபுரம் தகர்ந்து போய் நிற்கிறது. இன்றைக்கு திருவரங்க கோயில் இருக்கிற அந்த கோபுரம் வெடித்து பாலம் பாலமாய் நிற்கிறது. அந்த கோவிலை சுற்றி 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவனும் ஆழ்குழாய் கிணறு போடக்கூடாது. அப்படி ஆழ்குழாய் கிணறு போட்டால் திருவரங்க கோபுரம் விழுந்து போய்விடும். ஆங்கிலம் படித்து, ஆங்கில வழியிலே பொறியியல் படித்து, இன்ஜினியர் ஆங்கிலத்திலே படித்து கட்டி கிழித்தவன் கட்டி கிழித்த கோயில் கீழே விடுகிற நிலையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு பக்கத்தில் தஞ்சை மாநகரத்தில் நாங்கள் கட்டிய கோயில், அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டிய கோயில், 240 அடி உயரம் பெரிய கோயில். அந்த பெரிய கோயில் சிறிய வெடிவு கூட இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. அது மாத்திரமில்லை, அதன் மேலே ஒரு கல் மாத்திரம் தூக்கி போட்டு மூடி இருக்கிறார். அந்த ஒரு கல்லுடைய எடை மாத்திரம் 80 டன் எடை உள்ள கல். 80 டன் எடையை தூக்கக்கூடிய மின் தூக்கி இன்றைக்கு இருக்கிறதா? மின் தூக்கி என்றால் கிரேன். இன்றைக்கு கிரேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மின் தூக்கி கோவையில் இருக்கக்கூடும். மின் தூக்கி ஒரு 10 டன்னை தூக்குவது இருக்கலாம், 20 டன்னை தூக்கக்கூடியதாக இருக்கலாம், 30 டன்னை தூக்கக்கூடியதாக இருக்கலாம். 80 டன் எடையை தூக்கக்கூடிய மின் தூக்கி கோவையில் இருக்காது. அப்படி அது தூக்கினாலும் 80 டன் எடையை ஒரு 10 அடிக்கு தூக்கலாம். 80 டன் எடையை 240 அடி உயரம் அன்றைக்கே தூக்கி அந்த கல்
கல்லை கோபுரத்தின் மேலே வைத்திருக்கிறான். 2000 ஆண்டுக்கு பின்னாலும் தமிழிலே பொறியியல் படித்தவன், தமிழிலே பொறியியல் கண்டவன் கட்டிய கோயில் இன்னும் வெடிக்கவில்லை. ஆனால் ஆங்கில பொறியியலாளன் கட்டிய நம்முடைய திருவரங்க கோயில் வெடித்து கிடக்கிறது. அதோ நாங்கள் உழவு செய்தோம். எங்கள் உழவுக்கு அன்றைக்கு நாங்கள் கல்லணை கட்டினோம். அந்த கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டிய கல்லணை. அந்த கல்லணையை போய் பாருங்கள், இன்னும் பாருங்கள், மரக்கதவுகள் இருக்கிறது. அந்த மரக்கதவுகள் ஒன்றென்று பழுவானதற்கு இரும்பு கதவு இப்போது போட்டிருக்கிறான். தமிழிலே பொறியியல் படித்தவன் கட்டிய மரக்கதவு ஒரு சிறு நீர் கசிவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. ஆனால் இரும்பு கதவில் இப்போது நீர் கசிவு இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் உலகத்தில் மூத்த மொழி கொண்டீர்களே, நீங்கள் உலகத்தில் உயர்ந்த உழவு கண்டீர்களே, நீங்கள் உலகத்தில் உயர்ந்த கட்டட கலை கண்டீர்களே, இவ்வளவும் கண்ட நீங்கள் எப்படி கீழே விழுந்து போனீர்கள் என்பதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள் தமிழர்களே, எனக்கு சொல்லுங்கள். அவர்கள் எப்படி வென்றார்கள் என்று நீங்கள் எண்ணுங்கள் தமிழர்களே, நீங்கள் எண்ணுங்கள். இந்த 2 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னால் எல்லாம் சரியாக போய்விடும். அவர்கள் எப்படி வென்றார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போருக்கு முன்னாலே, 25 ஆண்டு கால போருக்கு முன்னாலே, விடுதலை புலிகள் பிறப்பதற்கு முன்னாலே அந்த மண்ணில் ஒரு குடிசை வீடு கூட கிடையாது. தமிழ் ஈழ மண்ணில் ஒரு குடிசை வீடு கூட கிடையாது. எல்லாம் கல் கட்டிடம் என்று சொல்லப்படுகிற தார்சு கட்டிடங்கள். அந்த மண்ணில் ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது, ஏழ்மை கிடையாது. தமிழ் ஈழ மண்ணில் ஒரு குடிசை வீடு கிடையாது. தமிழ் ஈழ மண்ணில் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. தமிழ் ஈழ மண்ணில் கல்வி இல்லாதவன் ஒருவன் கூட கிடையாது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி இல்லாதவன் இல்லை, வறுமை இல்லை, வீடு இல்லாதவன் இல்லை, இவ்வளவும் இருந்தது. ஆனால் நாங்கள் 2ஆம் தர மக்களாய் வாழ மாட்டோம் என்று போராடி தங்கள் உயிரை இழந்து, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, நாட்டை இழந்து, உலகமெல்லாம் அகதியாய் திரிந்தாலும் இந்த போரை இழக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு நமக்கு எங்கே வேறுபாடு வந்தது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வேறுபாடுதான். மொழி என்னும் விழியை நாம் இழந்தோம். நாம் மொழியை இழந்தோம், எல்லாம் இழந்தோம். நாம் மொழியை இழந்தோம், எல்லாம் இழந்தோம். அன்றைக்கு சொன்னார்கள் வடமொழியை கற்றால் வேலை என்றார்கள். அன்றைக்கு சொன்னார்கள் மருத்துவம் படிக்க வேண்டும், MBS BS படிக்க வேண்டும் என்றால் MBBS படிப்பதற்கு வடமொழி வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு எந்த மருத்துவமானவராக ஒப்புக்கொள்வாரா? சொன்னால் சிரிப்பார்கள். எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள். MBBS படிப்பதற்கு அன்றைக்கு சமஸ்கிருதம் வேண்டும் என்று நம்மை ஏமாற்றினார்கள். அதற்கு பிறகு நாம் MBBS படிப்பதற்கு, அதற்கு பிறகு நாம் படிப்பதற்கு, அதற்கு பிறகு நமக்கு வேலை கிடைப்பதற்கு இந்தி வேண்டும் என்று சொன்னார்கள். அது பொய்யாய் பழங்கனவாய் போய் கிடக்கிறது. இன்றைக்கு ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்முடைய ஆட்களிலே பல பேருக்கு இந்த மயக்கம் இருக்கிறது. ஆங்கிலம் வேண்டும் என்கிற மயக்கம் இருக்கிறது. அதனாலே நம்முடைய பிள்ளைகளே பல பேரை ஆங்கிலத்திலே படிக்க வைக்கிறார்கள். ஆனால் என் பெரிய மகன் புகழேந்தியை நான் 11ஆம் வகுப்பு தமிழிலே தான் படிக்க வைக்கிறேன். என்னுடைய 2வது மகன் தமிழ்நாடனை நான் 7ஆம் வகுப்பு தமிழ் வழியிலே தான் படிக்க வைக்கிறேன். என்னுடைய 3வது மகன் அருளாளனை நான் 2ஆம் வகுப்பு தமிழிலே தான் படிக்க வைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் ஏடுகளிலே எழுதி கிழிப்பார்கள், இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில வழியில் படிக்கிறார்கள் என்று எழுதி கிழிப்பார்கள். அடே பாலாணன் பிள்ளை எதிலே படிக்கிறான் என்றும் எழுதடா என்று சொல்லித்தான் அவனுக்கு இந்த தாக்கலை நான் சொல்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆங்கிலம் 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 என்கிற மயக்கத்தை நீங்கள் அறுத்து தமிழ் 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 என்பது உங்கள் நெஞ்சத்தில் வந்தால் தமிழ் ஈழ நாட்டில் நடப்பது, அண்ணன் வீரப்பன் காட்டில் நடப்பது வெற்றிகரமாக நிறைவேறும். இந்த 2 இடங்களிலேயும் நான் பார்க்கிறேன். யாசர் அராபத் என்ற ஒரு விடுதலைக்கு போராடுகிறார். பாலத்தீன நாட்டுக்கு போராடுகிறார். அரபு மக்களுக்கு ஏற்கனவே 33 நாடுகள் இருக்கிறது. 34வது நாடு உருவாவதற்காக யாசர் அராபத்திற்கு லெபனான், ஈரான், ஈராக், பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் என்று சொல்லப்படுகிற அரபு நாடுகள் அத்தனை நாடுகளும் ஒரு எண்ணெய் கிணறை, ஒரு பெட்ரோல் கிணறை அவருக்கு தருகிறார்கள். யாசர் அராபத், இந்த பெட்ரோல் கிணறிலே வருகிற வருமானத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பாலஸ்தீன விடுதலையை வாங்கி தாருங்கள் என்று யாசர் அராபத்திலே அரபு இன மக்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறார்கள். யாசர் அராபத், பெய்ரூட் வானொலி நிலையத்திலே வருகிற வருமானத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பாலஸ்தீன நாட்டை தாருங்கள் என்று அரபின மக்கள் சொல்கிறார்கள். அரபின மக்கள் ஒரு அரபு இனத்தைச் சேர்ந்த யாசர் அராபத்திற்கு அள்ளி தருகிறார்கள். யாசர் அராபத்திற்கு அள்ளி தருகிறார்கள். ஒரு அரபு நாட்டை உருவாக்குவதற்காக அள்ளி தருகிறார்கள். நான் கேட்கிறேன் தமிழர்களே, நீங்கள் கிள்ளி தராவிட்டாலும் பரவாயில்லை. நான் கேட்கிறேன் தமிழர்களே, அவர்கள் அள்ளி கொடுக்கிறார்கள், நீங்கள் கிள்ளி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. தமிழர்களே, தமிழ்நாடு அவர்களை காட்டி கொடுக்கிறதே, தமிழ்நாடு அவர்களை காட்டி கொடுக்கிறதே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சொல்லுங்கள் தமிழர்களே, சொல்லுங்கள் தமிழர்களே, சொல்லுங்கள். அவர்களுக்கு மருந்து போனால் பறிமுதல் செய்கிறார்களே, இது மனிதாபிமானம் தானா? அவர்களுக்கு உடை போனால் பறிமுதல் செய்கிறார்களே, இது மனிதாபிமானம் தானா? இது இனத்துக்காரன் செய்கிற வேலை தானா? இது காட்டி கொடுப்பு இல்லையா? இது கவிழ்ப்பு வேலை இல்லையா? நான்
கேட்கிறேன், சொல்லுங்கள் தமிழர்களே. உலகம் எல்லாம் அவன் இனத்துக்காரன் போராடுகிற போது அவன் கை கொடுக்கிறான். ஆனால் உங்கள் இனத்துக்காரன் போராடுகிற போது நீங்கள் கால்வாரி கொண்டிருக்கிறீர்களே. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் கால்வாருவதற்கு காரணம் நீங்கள் தமிழன் என்று உணரவில்லை, நீங்கள் தமிழை அறியாமல் கிடக்கிறீர்கள். அதனாலே தான் இன்றைக்கு ஆங்கில மயக்கம் போக்குவதற்காக உங்களிடத்தில் ஒரு 5-6 செய்திகளை விரைவாக சொல்லி நான் வருவேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆங்கிலம் 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 என்று, வேலைக்கு ஆங்கிலம் என்று சொல்கிறார்கள். எங்கள் ஊரிலே இருந்து நான் எல்லா இடத்திலையும் சொல்லி வருகிறேன். எங்கள் ஊரிலே நான் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறேன், ஒரு ஆணி தொழிற்சாலை வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆணி தொழிற்சாலையில 5வது கூட படிக்காதவன் ஆணி எந்திரம் ஓட்டுகிற வேலையை பழகி இன்றைக்கு வெளிநாடு பூராவிலும் வேலை பார்க்கிறான். அவன் 5வது கூட படிக்கவில்லை, தமிழையே சரியாக எழுத தெரியாது. என் ஆணி தொழிற்சாலைக்கு பக்கத்தில் புதுக்கோட்டையில் பல திருகாணி தொழிற்சாலைகள் இருக்கிறது, ஸ்க்ரூ கம்பெனிஸ், திருகாணி தொழிற்சாலைகள், ஸ்க்ரூ கம்பெனிகள் இருக்கிறது. அங்கே 1வது கூட படிக்காதவன் திருகாணி எந்திரத்தை ஓட்ட கற்றுக்கொண்டு இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் போய் வேலை பார்க்கிறான். அவனுக்கு ஆங்கில அறிவு கிடையாது. ஆங்கில அறிவுக்காக அல்ல, எந்திரம் ஓட்டுகிற ஆற்றலுக்காக அவனுக்கு வேலை தருகிறார்கள். எங்கள் ஊரில் இருந்து அரபு நாடுகளிலே போய் வேலை பார்க்கிறார்கள். சவுதி அரேபியாவிலே, லெபனானிலே, ஈரானிலே, ஈராக்கிலே வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு பேர் வழிகள் தான். அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அரபு நாடுகளிலே வேலை பார்க்கிறீர்களே, உங்களுக்கு அரபு மொழி தெரிய வேண்டாமா, ஆங்கில மொழி தெரிய வேண்டாமா என்று கேட்டால் அவர்கள் சிரிக்கிறார்கள். என்னையா சிரிக்கிறது என்று கேட்டால், எங்களுக்கு கையெழுத்தே போட தெரியாது, நாங்கள் கட்டைவர்கள் புரட்டி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த மொழியும் தெரியாது, ஒரு மொழியும் தெரியாவிட்டால், ஆங்கிலம் தெரியாவிட்டால் உலக நாடுகளுக்கு போக முடியாது என்று சொல்கிறார்களே என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் ஒட்டகம் மேய்ப்பதற்கு எதற்கெல்லாம் ஆங்கிலம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அரபு நாடுகளில் பாலைவனங்களில் ஒட்டகம் மேய்க்கிற வேலை செய்கிற எங்களுக்கு எதற்காக ஆங்கிலம் என்று கேட்கிறார்கள். ஆஸ்திரேலியா நாட்டுக்கு எங்கள் ஊரில் இருந்து பல பேர் போயிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா நாடு வெள்ளைக்காரருடைய நாடு. ஆஸ்திரேலியா நாட்டிலே போய் வேலை பார்க்கிறீர்களே, அங்கேயாவது ஆங்கிலம் தெரிய வேண்டாம் என்று கேட்டால் அவர்களும் சிரிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஆஸ்திரேலியாவின் அடர்ந்த காடுகளில் ஆடு மேய்ப்பதற்கு எதற்கென்ன ஆங்கிலம், பேன்னு சொன்னா ஆடுபாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்குது, இதுக்கு எதுக்கு ஆங்கிலம் எல்லாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார்கள், மலேசியாவிற்கு போயிருக்கிறார்கள், புருனேவுக்கு போயிருக்கிறார்கள், சைகோனுக்கு போயிருக்கிறார்கள், எங்கள் ஊரில் இருந்து இவ்வளவு ஊருக்கும் போயிருக்கிறார்கள். அங்கே வாழ்கிற மலாய்க்காரரோடு பேசுவதற்கு மலாய் மொழி வேண்டாமா, ஆங்கிலம் வேண்டாமா என்று கேட்டால், அங்கே கட்டிட தொழிலாளிகளாக நாங்கள் வேலை செய்கிறோம். கட்டிட வேலை செய்கிற போது அங்கே கணக்கர்கள் தமிழர்கள் தான், அங்கே மேலாளர் கணக்கர்களும் தமிழர்கள் தான், அங்கே வேலை செய்கிற நாங்கள் எல்லோரும் கூடி வாழ்கிறோம், எனவே தமிழ் போதுமானது என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், வெள்ளைக்காரன் நாடுகள் என்று சொல்லப்படுகிற வெள்ளைக்காரன் ஆண்ட வெள்ளைக்காரனுடைய அடிமை நாடுகளுக்கு மாத்திரம்தான் ஆங்கிலம் தேவை. வெள்ளைக்காரனுடைய அடிமை நாடுகளுக்கு நீங்கள் போகிறீர்களா, போங்கள், நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். வெள்ளைக்காரன் ஆண்ட அடிமை நாடு இலங்கை நாடு, அது நம்முடைய விட பிச்சைக்கார நாடு. வெள்ளைக்காரன் ஆண்ட நாட்டில் அடிமை நாடு பக்கத்தில் இருக்கிற வங்கதேச நாடு, அது நம்மை விட பிச்சைக்கார நாடு. வெள்ளைக்காரன் ஆண்ட நாடு எது, பாகிஸ்தான் நாடு, அது நம்மை விட பிச்சைக்கார நாடு. அங்கெல்லாம் போவதனால் போய்கொள்ளுங்கள். வெள்ளைக்காரனுடைய நாட்டுக்கு நேரடியாக, கனடாவிற்கு நேரடியாக, அமெரிக்காவிற்கு நேரடியாக, இங்கிலாந்துக்கு போக வேண்டுமானால் ஆங்கிலம் தேவை. போகிறவன் மாத்திரம் கற்றுக்கொள். போகிறவன் 100க்கு 3 பேர் தான் வெளிநாட்டுக்கு மொத்தம் போகிறான். அதில் ஆங்கில நாட்டுக்கு போகிறவன் வெறும் அரை பேர் தான். இந்த அரை பேருக்காக 99 பேர் தன்னுடைய கல்வியை இழக்கிறான், தன்னுடைய அறிவை இழக்கிறான். உலகம் பூராவும் தாய்மொழி வழியிலே கல்வி கற்க வேண்டும். தாய்மொழியிலே கற்றால்தான் தன் சிந்தனை வளரும், தன் சிந்தனை வளர்ந்தால் தான் கண்டுபிடிப்பு வளரும், கண்டுபிடிப்பு நடந்தால் தான் அந்த நாடு வளரும் என்று சொல்லுகிற போது, இந்த நாட்டிலே மாத்திரம் தாய்மொழி வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, என்னவென்று நான் சொல்ல என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு வேலை என்று சொன்னால், இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் BA BSc படித்தவர்கள் ஆங்கில வழியிலே தானே படித்தீர்கள்? உங்களுக்கு எவன் வேலை தந்தான்? இந்த ஆங்கிலம் உங்களை அளிக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள், BA படிக்க BSc படிக்க போகிறார்கள், சரிபாதி பேர் தோல்வியடைந்து வருகிறார்கள். BA படிக்க போனாயே பட்டம் வாங்கவில்லையா? வாங்கவில்லை. ஏன் தம்பி, எதிரே தோல்வி, ஆங்கிலத்தில் தோல்வி. BSc படிக்க போனாயே பட்டம் வாங்கவில்லையா? வாங்கவில்லை. எதிரே தோல்வி, ஆங்கிலத்திலே தோல்வி. நான் கேட்கிறேன், இவன் படிக்க போனது அறிவியல், இளமறிவியல், வேதியியல், வேதியியல் 100க்கு 100 பெறுகிறான். இவன் படிக்க போனது இளமறிவியல், கணக்கு, கணக்கிலே 100க்கு 100 பெறுகிறான். இவன் படிக்க போனது இளங்கலை வரலாறு, இவன் இளங்கலை வரலாற்றிலே 100 பெறுகிறான். இவன் படிக்க போனது இளங்கலை பொருளியல், பொருளியல் 100க்கு 100 வாங்குகிறான். 100க்கு 100 வாங்கிவிடும். இளங்கலை பொருளியல் பட்டம் இல்லை என்பது ஏன்? இளங்கலை வரலாறு பட்டம் இல்லை என்பது ஏன்? இளங்கலை வேதியியல், இளங்கலை மண்ணியல், இளங்கலை எண்ணியல், இளங்கலை தாவரையல் இல்லை என்பது ஏன்? இவன் படிக்க போனது அதுதானே. BSc கெமிஸ்ட்ரி படித்தவன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றவரை BSc கெமிஸ்ட்ரி இல்லை என்பது ஏன்? ஆங்கிலம் தான் கெமிஸ்ட்ரியா? ஆங்கிலம் தான் கணக்கா? ஆங்கிலம் தான் தாவரையலா? ஆங்கிலம் தான் வரலாறா? ஆங்கிலம் தான் புள்ளியலா? இல்லையே. ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதானே. ஆங்கிலம் அறிவில்லை, ஆங்கிலம் ஒரு மொழி. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அநியாயம். வேற எல்லா நாடுகளிலும் கெமிஸ்ட்ரி படிக்க போனால், கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றால் கெமிஸ்ட்ரி பட்டம் உண்டு. மொழிக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. எவ்வளவு கேவலமாக இந்த மண்ணை உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு வடமொழி, அதற்கு பிறகு இந்தி, அதற்கு பிறகு ஆங்கிலம் என்று 7-8 மொழிகளை
நான் கேட்கிறேன் சொல்லுங்கள் தமிழர்களே, நான் கேட்கிறேன் சொல்லுங்கள். உலகம் பூராவும் அவனவன் தாய்மொழியை தூக்கி பிடிக்கிற போது இந்த மண்ணிலே மாத்திரம் தமிழை அழித்தார்கள், அதனாலே எல்லாம் அழித்தார்கள். ஆனால் அந்த மண்ணிலே அழிக்க முடியவில்லை. அந்த மண்ணிலே கோயிலிலே திருவிழா நடக்கிறது. கோயிலே திருவிழா நடக்கிற போது நம்ம ஊர்ல வைராஜா வை, ஸ்பேட்ல வை, கிளாவர்ல வை, ஆட்டின்ல வை, கொட்டை உருட்டிக்கிட்டு தான் அவன் போய் காசு வச்சுக்கிட்டே இருப்பான். விடிய விடிய காசு வச்சு விட்டுட்டு வந்துருவாங்க காசை. நம்முடைய ஊர்ல கோயில் திருவிழான்னா கொட்டை உருட்டுறது எங்க ஊர்ல அது ஒரு பெரிய வேலை. ஆனால் அந்த ஊரிலே கோயில் திருவிழாவிலே புத்தகம் விற்கிறார்கள், தமிழ் புத்தகம் விற்கிறார்கள். நம்முடைய ஊரிலே தீபாவளிக்கு வெடிவெடித்து தமிழன் தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறான். அந்த நாட்டிலே பொங்கல் பொங்கி வருகிற போது சரவடி வெடிக்கிறான். வெடிக்க வேண்டிய பொங்கலில் அவன் வெடிப்பதாலே இன்றைக்கு சிங்களவன் சிதறுகிறான். நீ வெடிக்க வேண்டிய வேளையில் வெடிக்காமலும் கதையை முடித்துக் கொண்டிருக்கிறாய். நீ நன்றாக எண்ணிப்பார், அவன் தமிழ் வழியிலே தான் படிக்கிறான். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மருத்துவர் வின்சென்ட் பஞ்சாட்சரன் தமிழிலே மருத்துவம் படித்தவர். என்னையா மருத்துவம், இந்த மருத்துவம் தமிழ்ல இல்லைன்னு இவர்கள் சொல்லுவது மாதிரி போய் எதுவுமே கிடையாது. எனக்கு குடல் இறக்க நோய் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ராசெல் எர்னியா என்று சொல்வார். எர்னியா என்பது குடல் இறக்கம். குடல் இறக்கம் என்று தமிழிலே சொன்னால் உடனே விளங்கும். தமிழிலே படித்தால் அது உடனே மூளையில் ஆகிறது, நெஞ்சில் ஆகிறது, மனத்தில் ஆகிறது. குடல் இறக்கம். இங்கெல்லாம் குடல் இருக்கிறது. அவன் வந்து உடம்பு எடை ஏறுது. ஏற ஏற இந்த குடல் அமுக்கிட்டு போகுது. கீழே போனா என்ன ஆகுது? நீர் சிறுநீர் பை இருக்கு. இந்த குடல் இறங்கினா அந்த சிறுநீர் பையை போய் அமுக்கும். அதுல 2 விதை இருக்கு. அதுல ஒரு விதையை அமுக்குனா செத்து போயிடும். அதனால குடல் இறக்கம், குடல் இறக்கம் என்பது எர்னியா. அதை எர்னியான்னு சொன்னா உனக்கு என்ன தெரியும்? ஆனா குடல் இறக்கம் என்று சொல்லுகிற போது உன்னுடைய குடல் கீழே இறங்குகிறது என்று உனக்கு விளங்குகிறது. குடல் இறக்கம் என்று தமிழிலே சொல்லுகிறானே. அங்கே மருத்துவம் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இதை கையில் காயம்பட்டது, நரம்பு அறுபட்டது, குருதி கொட்டியது, இதுதானே மருத்துவம். வேற என்ன மருத்துவம்? நெஞ்சாங்குலையில் அடைப்பு வந்தது, நெஞ்சாங்குலையில் குருதி ஓட்டம் தடைப்பட்டது, இதுதானே மருத்துவம். வேற என்ன மருத்துவம்? தமிழிலே சொல்லும் போது புரிகிறது. தமிழிலே சொல்லும் போது என்ன நோய் என்று உனக்கே தெரிகிறது. ஆனா தமிழிலே சொல்லாமல் நம்முடைய ஊர்ல எங்க அம்மா, எங்க அப்பத்தா, எங்க பாட்டி, எங்க வீட்டுல எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க பூட்டன், எங்க ஏட்டன், எல்லார் காலத்துல எங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு நோயின்னு சொன்னா வீட்டுக்குள்ள கற்பூர வள்ளி இருக்கும், வீட்டுக்குள்ள ஆடாதொடை இருக்கும், வீட்டுக்குள்ள சளி வந்தா ஆடாதொடைய கசைக்கு கொடுப்பாங்க, கற்பூர வள்ளியை கசைக்கு கொடுப்பாங்க. கற்பூர வள்ளி 2 இலையை எடுத்து கடிச்சு தின்னா முள்ள வந்திருக்கிற சளி வெளியே போயிடும். இன்னைக்கு பிள்ளைக்கு சளி வந்தா அந்த குழந்தை சிறப்பு மருத்துவருக்கு ஒரு 30 ரூபா, அவர் எழுதின மருந்துக்கு ஒரு 100 ரூபா. உன்னுடைய தமிழ் மருத்துவத்தை நீ விட்டதுனால 130 ரூபா சளி போகுது. 3 ரூபாவோட செலவில்லை. வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய கற்பூரவல்லியை பிடுங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த நீ, ஆடாவுடைய கொடுத்துக்கிட்டு இருந்த நீ, கண்டங்கத்திரியை கொடுத்துக்கிட்டு இருந்த நீ, கீழாநல்லியை கொடுத்துக்கிட்டு இருந்த நீ, இன்னமும் கேட்கிறேன், இன்னைக்கு கூட கேட்கிறேன். மஞ்சள் காமாலைக்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் கிடையாது, தமிழிலே தான் மருத்துவம் இருக்கு. இன்னைக்கும் கீழே விழுந்து ஒடிஞ்சுன்னா மருத்துவம் ஆங்கிலத்தில் கிடையாது. இன்றைக்கும் எய்ட்ஸ் நோய் என்கிற ஆள்கொல்லி நோய்க்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் கிடையாது. நம்முடைய ஊர்ல இருக்கிற பலாவதை தான் கடைசியில் மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கான். அன்றைக்கே நம்ம ஊர்ல பலாவதையை குழம்புல போட்டு பலாவதை குழம்புன்னு சொல்லி பலாவதையை எடுத்து தின்னுட்டு இருப்பான். மாவு மாதிரி திங்க நல்லா இருக்கும். இப்ப பலாவதையெல்லாம் வீதியில வீசி ஏறினேன். எய்ட்ஸ் நோய் தன்னால வருது. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்தே பிளாவதை உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் மருத்துவம் உங்கள் கையை விட்டு போனதாலே உங்கள் கையில இருந்து காசும் போனது, நீங்களும் பாலாய் போனீர்கள். ஆங்கில மருத்துவம் என்று நீங்கள் அலட்டி கொண்டு திரிகிறீர்கள். உங்கள் மருத்துவம் பாலாய் போனது. இது மாதிரி தமிழிலே கற்கிற போதுதானே உங்கள் மனதில் ஆகிறது, உங்கள் உள்ளத்தில் ஆகிறது. எனவே நீங்கள் தமிழில், அவர்கள் தமிழில் கற்கிறார்கள். உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவராக இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற வின்சென்ட் பஞ்சாட்சரம் என்பவர் தமிழீழ நாட்டில் மருத்துவம் படித்திருக்கிறார். உங்கள் ஊர்ல மருத்துவத்துக்கு என்ன பட்டம்? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசின், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி என்று எம்பிபிஎஸ் என்பதற்கு அதான் விளக்கம். அதை மருத்துவ இளவல், அறுவை இளவல் என்று தமிழில் போடுகிறான். எம்பிபிஎஸ் என்பதை மாயி ஆயி என்று அவன் போடுகிறான். மருத்துவ இளவல், அறுவை இளவல், மாயி ஆயி என்று அவன் தமிழிலே போடுகிறான். மருத்துவ இளவல், அறுவை இளவல், மாயி ஆயி பட்டம் பெற்றவன் இன்றைக்கு அமெரிக்காவில் பெரிய மருத்துவர். பொன் செல்வநாதன் என்பவர் ஆஸ்திரேலியாவிலே பெரிய மருத்துவர். ஆஸ்திரேலியாவிலே தமிழ் மருத்துவக் கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர் பொன் செல்வநாதன். இப்போது நம்முடைய திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிற்கு வந்து அந்த கூட்டத்திலே பேசினார். நான் தமிழ் வழியிலே மருத்துவம் படித்தவன், நான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே கொடிகட்டி பறக்கிறேன் என்று அவர் பேசினார். பொறியியலே டேவிட் ஐயா, டேவிட் ஐயா என்று ஒரு 80 வயது கிழவன். டேவிட் ஐயா கென்யா நாட்டுக்கு போய் கென்யா நாட்டு மூன்பீச் நகரத்துக்கு வரைபடம் போட்டு கொடுத்தார். கென்யா நாட்டு மூன்பீச் நகரம் அதுபடி கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வரைபடம் போட்டு கொடுத்த டேவிட் ஐயா என்கிற பொறியாளர் தமிழீழ நாட்டிலே தமிழ் வழியிலே பொறியியல், தமிழ் வழியிலே இன்ஜினியர் படித்தவர். அவர்தான் கென்யா நாட்டு மூன்பீச் நகரத்துக்கு வரைபடம் போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்னமும் பொறியியல் தமிழிலே இல்லை, மருத்துவம் தமிழிலே இல்லை என்று புலியை கொண்டு திரிகிறார்கள். தமிழ்நாட்டில் அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இதை விட வேடிக்கை வேதியியல், வேதியியல், வேதியியல். அந்த வேதியியல் என்கிற கெமிஸ்ட்ரி, வேதியியலாளர்கள் தான் இன்றைக்கு நாசாவிலே வேலை பார்க்கிறார்கள். வேதியியலாளர்கள் தான் அணுக்குண்டு கண்டுபிடிக்கிறார்கள். அந்த வேதியியல் படித்தவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் நாசாவில் 140 பேர் வேலை பார்க்கிறார்கள். அமெரிக்கா எங்கள் தம்பி பிரபாகரனுக்கு மாத்திரம் பயப்படுவதற்கான காரணம் அவருடைய நாசாவிலே எங்கள் தம்பியின் ஆட்கள் 40 விழுக்காடு வேலை பார்க்கிறார்கள்.
எங்கள் தம்பியின் ஆட்கள் நாசாவில் 40 பேர், 140 பேர், அவர்கள் தமிழிலே வேதியியல் படித்துவிட்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ருசியா உடைந்து போன போது ருசியாவிலே இருந்து உக்ரைன் நாட்டிலே இருந்து அவர்கள் வைத்திருந்த 56 பெட்டி அணுகுண்டுகள் காணாமல் போய்விட்டதாம். இப்போது அமெரிக்காக்காரன் சொல்கிறான், அமெரிக்கா அதனுடைய எதிரியான ருஷ்யாவை வீழ்த்தி விட்டது. ஆனால் வீழ்ந்து விட்டாலும் ருஷ்யாவின் பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கிறவர்கள் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் ஆளனாக ஆசிய நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனை அவர்கள் நம்பி 56 பெட்டி அணுகுண்டுகளையும் அவன் கையிலே கொடுத்து விட்டார்கள். 56 பெட்டி அணுகுண்டுகள் காணாமல் போகவில்லை, உக்ரைன் நாட்டிலே இருந்து காணாமல் போகவில்லை, அது தம்பி பிரபாகரன் கையிலே இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா நாடு நம்புகிற காரணத்தினாலே தான் அமெரிக்காவும் வளாட்டாமல் பேசாமல் இருக்கிறது. வேறொன்றும் அல்ல, அவருடைய அறிவியல் கூட்டத்தில் எங்கள் பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்கள். அதுபோல அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கருவிகளை விட சரியான கருவிகளை எங்கள் தம்பிகள் வைத்திருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தமிழர்களை இவ்வளவும் சொல்லிவிட்டு கேட்கிறேன், அவர்களைப் போல் நீங்கள் உங்கள் உரிமைகளை பெற முடியாதா? அவர்கள் உங்களை விட பெரியவர்களா? 6.5 கோடி பேர் தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம், வெறும் 50 லட்சம் பேர் 13 ஒரு பங்கு தான் வாழ்கிறார்கள். 6.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், வெறும் 50 லட்சம் பேர் தான் அங்கே வாழ்கிறார்கள். 50 லட்சம் பேர் 13 ஒரு பங்காய் வாழ்கிற தமிழர்கள் வெற்றி கொடி நாட்டி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், என்ன செய்வது, என்ன செய்வது, பணத்திற்கு என்ன செய்வது, ஆயுதத்திற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது, இதற்கு என்ன செய்வது என்று கேட்டு முதலாக தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டவர்கள் கீழே போட்டார்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று நான் அவனை பார்த்து பார்த்து பூரிக்கிறேன். தோழர்களே, அந்த காடுகளிலே அவர்கள் நிற்கிறார்கள், களம் காண்கிறார்கள், போர் நடக்கிறது. போர் நடக்கிற போது பதுங்கு குழிகளுக்குள்ளே இருந்து அவர்கள் சுடுகிறார்கள், பதுங்கு குழிக்குள்ளே இருந்து இவர்கள் சுடுகிறார்கள். 2 பேரும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் 4 நாள் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பதுங்கு குழிக்குள்ளே 2 புறமும் இருந்து சண்டை நடைபெறுகிறது. பதுங்கு குழிக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு பின்னாலே இருந்து, சிங்களவருக்கு பின்னாலே இருந்து ஏராளமான சூழல்களிலே, ஏராளமான ஊர்திகளிலே, ஏராளமான வாகனங்களிலே உணவு வந்து கொண்டிருக்கிறது. ஊர்திகளே பன்னீர் வந்து கொண்டிருக்கிறது, ஊர்திகளிலே போரை வந்து கொண்டிருக்கிறது, ஊர்திகளிலே உடை வந்து கொண்டிருக்கிறது, ஊர்திகளிலே எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் போராடுகிறார்கள். 4 நாள் 5 நாள் சண்டை நீடிக்கிறது. பதுங்கு குழிக்குள்ளே கிடக்கிறான், பட்டினியாய் கிடக்கிறான். நீங்கள் கடையிலே போய் உரைப்பு உண்பதாலே உங்கள் குடலில் ஓட்டை விழுகிறது, அல்சர் வந்து விடுகிறது. அல்சர்னா ஒண்ணும் இல்ல, குடல் புண், குடல் ஓட்டை, குடல்ல புண் வர்றது. நீங்கள் உரைப்பு உண்பதாலே நீங்கள் 40 வயதிலே 50 வயதிலே அல்சர் நோயை சந்திக்கிறீர்கள். உரைப்பு உண்பதாலே குடல் புண் நோய் உங்களுக்கு 40 வயதிலே 50 வயதிலே வருகிறது. ஆனால் உங்கள் ஊரில் எவனுக்காவது 15 வயதிலே வருகிறதா? 15 வயதிலே வருகிறதா? அதோ பதுங்கு குழிக்குள்ளே என் தம்பிமார் கிடக்கிறார்கள், பதுங்கு குழிக்குள்ளே கிடக்கிறார்கள். 3 நாள் 4 நாள் பட்டினியாய் கிடக்கிறார்கள், உணவு இல்லாமல் கிடக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் கிடக்கிறார்கள். போர் போர் போர், விடுதலை போர், விடுதலை போர் என்று போரிட்டு கிடக்கிறார்கள். 4 நாள் பட்டினி கிடப்பதாலே பசித்து அவன் குடல் அவரையே தின்று அவன் குடல் ஓட்டையாகி 15 வயதிலே அல்சராகி அவன் நின்று கொண்டிருக்கிறான். 15 வயதிலே அல்சராகி அவன் நின்று கொண்டிருக்கிறான். 15 வயதிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். நான் பார்த்து வியர்த்து போனேன். பிள்ளைகள் பட்டினியால் அவர்கள் இன்றைக்கு இப்படி கிடக்கிறார்கள். பணம் 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 பணம், பணத்திற்கு என்ன செய்வது? பாவிகள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கொடியவர்கள், சோப்பா என்கிற சோபாலகிருஷ்ணன், வாப்பா என்கிற வாழப்பாடி, துக்ளகாசிரியர் சோ என்கிற நக்கி பிழைக்கிற நாய்கள், இவர்களெல்லாம் அவர்கள் பணங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்கள் போதைப் பொருளை விற்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்களை இடித்தும் பழித்தும் பேசுகிறார்கள். 6.5 கோடி தமிழ் மக்களாகிய உங்களின் சொந்தக்காரர்களின் ஆட்சியில் நரம்பில்லாமல் பேசுகிறார்கள். பணத்திற்கு பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். பணத்திற்கு பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். உலகம் ஊராவும் வாழ்கிறோம். நாங்கள் வீட்டில் 4 பேர் என்றால், எனக்கு நெஞ்சத்தில் வீரம் இருந்தால், எனக்கு பயம் இல்லாமல் இருந்தால், எனக்கு துணிச்சல் இருந்தால் நான் களங்காண போனேன். என் வீட்டில் பயந்தவனாய் இருந்த என் அண்ணன் தம்பி 2 பேர் ஜெர்மனிக்கு போயிருக்கிறான். ஜெர்மனியிலே வேலை பார்க்கிறான். மாதம் 1 லட்சம் ரூபாய் வாங்குகிறான். 10,000 ரூபாய்க்கு அவன் சாப்பிடுகிற அந்த உணவு செலவு போக மிச்சம் இருக்கிற 90 ரூபாய் அங்கே இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பிடத்திலே கொடுக்கிறான்.
பட்டினி கிடந்து பெசியால் மெலிந்து அவர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த பணம் வந்து சேர்கிறது. உங்களைப் போல் நாங்கள் கூலி வேலை பார்க்க போவதில்லை. உங்களைப் போல் நாங்கள் மிக சிறிய நாடுகளுக்கு போவதில்லை. நாங்கள் மிக அதிக சம்பளம் தருகிற பெரிய நாடுகளுக்கு தான் போகிறோம். உங்களைப் போல் முழுக்க முழுக்க கூலி வேலை நாங்கள் செய்ததில்லை. அந்த நாடுகளில் நாங்கள் வணிகம் செய்கிறோம். அதோ அந்த பிரான்ஸ் தேசத்தில் ஒரு இடத்தில் 9 கடைகள் கட்டியிருக்கிறார்கள். முதலாவது கடை எங்கள் அண்ணன் சோவிய வாண்டியன் திறந்தார். 8வது கடையை தேனிசை செல்லப்பா திறந்தார். 9 கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கடைகளில் வணிகம் நடக்கிறது. உலகம் பூராவும் வணிகம் செய்து பணம் வருகிறது. உங்களுக்கு தெரியுமா தமிழர்களே, என் தம்பி பிரபாகரன் அன்றைக்கு அந்த கடலை பார்த்து இது வங்க கடல் அல்ல சோழன் ஏரி என்று சொன்னார்கள். இது வங்க கடல் அல்ல சோழன் ஏரி என்று சொன்னார்கள். ஏனென்றால் சோழன் புலிக்கொடி வளர்ந்த கப்பல்கள் அதிலே ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு அது வங்கல் கடல் அல்ல, தம்பி பிரபாகரனுடைய கடலாக அது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த கடலிலே தான் என் தம்பி பிரபாகரன் 400 கப்பல்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். 400 கப்பல்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். 400 கப்பல்களிலே வணிகம் நடக்கிறது. இங்கே இருக்கிற இறால் 400 ரூபாய் கிலோ விற்கிறது. இங்கே இருக்கிற இறால் 500 ரூபாய் கிலோ விற்கிறது. அதோ அந்த கச்சத்தீவுக்கு பக்கத்தில் பிடிக்கப்படுகிற இறால் 4000 ரூபாய் விற்கப்படுகிறது. திரையடல் ஓடி திரவியம் தேடிய தமிழன் தங்கடலில் மீன்பிடிக்க முடியாமல் தடுமாறி கிடக்கிறான். இன்றைக்கு கச்சத்தீவு கைவிட்டு போனதாலே 4000 ரூபாய் விற்கக்கூடிய 1 கிலோ இறால் விளையக்கூடிய அந்த கடல் அவன் கையில் இல்லை. ஆனால் அந்த பக்கத்தில் 1 கிலோ 4000 ரூபாய் குருநகர் என்கிற இடத்திலே பிடிக்கப்படுகிற அந்த இறால் 1 கிலோ 4000 ரூபாய். என் தம்பி பிரபாகர் 1 கிலோ 4000 ரூபாய்க்கு இறால் மீன் பிடித்து அவன் கப்பல்களிலே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறான். அந்த இறாலுக்கு என்ன பெயர்? குருநகரிலே பிடிக்கப்படுகிற 1 கிலோ 4000 ரூபாய் விற்கப்படுகிற அந்த இறாலுக்கு என்ன பெயர்? புலி இறால் என்றே பெயர். புலி இறால் என்றே பெயர். 4000 ரூபாய்க்கு அது விற்கப்படுகிறது. எனவேதான் அமெரிக்கா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது, டைம் பத்திரிகையிலே அறிவித்திருக்கிறது, தம்பி பிரபாகரன் மாவோவை போல், தம்பி பிரபாகரன் ஓசிமின் போல், தம்பி பிரபாகரன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மாபெரும் தலைவராய் மலர்ந்து வருகிறார் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.